ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் நம்மளுடைய ஜூம் இன்னைக்கு இதுல நம்ம மெயினா பார்க்க வேண்டிய தலைப்பு அப்படிங்கல, அதாவது வேற ஒன்றும் இல்லை, என்ன போடலாம் அப்படின்னு பாக்குறப்ப சரி எதையாவது ஒன்று போடணும்ல, தலைப்புன்னு போடணும்ல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு கிளிக் ஆனதுதான் இது. அதாவது மேரேஜுக்கு அப்புறம் சிலர் ரொம்ப பிரமாதமான டெவலப்மெண்ட்டுக்கு வர்றாங்க. அப்படி வந்தவங்களுக்கு அந்த வீட்டம்மா சொல்லையில பார்த்தீங்கன்னா, இங்கே வாரு நீ சும்மாதையா இருந்த, நான் வந்ததுக்கு அப்புறம்தான் உனக்கு இம்புட்டு செல்வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன பியூட்டி தெரியுமா? இங்க வந்ததுக்கு அப்புறமா அந்த அம்மாவும் செல்வாக்காத்தான் இருந்திருப்பாங்க, அதை ஒத்துக்கிற மாட்டாங்க. நான் வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு இம்புட்டு செல்வாக்கு தெரியுமா, இல்லாட்டி ஒருவையா மதிக்க மாட்டேன் ஓன் சொந்த வந்ததுலயே அப்படின்ற மாதிரியான பேச்சுல இருப்பாங்க. இப்போ இது ஒரு ஒரு டைப்பான பெருமை. இன்னொன்னு அதுக்கு நேர ஆப்போசிட் இருக்கும். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இனி கல்யாணமா, தயவு செய்து வேணாம்டா ராசா, என்னை ஆளை விட்டுருங்கடா அப்படின்னு சொல்ற எத்தனையோ வேற நான் பார்த்திருக்கிறேன். மறுபடியும் முதல்ல இருந்தா என்னது கோட்டை அழிச்சிட்டு போடுறதா, நான் மாட்டேன் அப்படின்ற மாதிரியான பேச்சு பேசுறவங்க நிறைய இருக்காங்க. அப்போ இதெல்லாம் எந்த அளவுக்கு அப்படின்னாக்க, இது நம்ம ஜாதகத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுமா சார்? இப்ப இதுல சொல்லுவாங்க, நான் மட்டும் இந்த புள்ளைய கட்டாம இருந்திருந்தேன்னு வையேன், என் லைஃபே பிரமாதமா இருந்திருக்கும் அப்படின்னா. அதே இது அந்த அம்மா சொல்லுவாங்க, என்னைய கொண்டு இங்க அப்பையும் தள்ளி விட்டான்டா இங்க, அது மட்டும் இது இப்ப கூட அதெல்லாம் குறைஞ்சிருச்சு, நானே சொல்லி சூனியம் வச்சுக்கிட்டேங்கிற கணக்கா அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாட்டிட்டு முழிக்கிறாங்க இல்லையா, நானா விவரம் தெரியாம எடுத்துட்டேன், அது சின்ன வயசு அறியாத வயசு அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்ல இருப்பாங்க. இப்போ இந்த கௌரவ குறைச்சல் வர்றது, பிரச்சனைகள் வர்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் வருது இல்ல, இதுல எங்க தப்பு நடக்குது? அதாவது கணவருடைய ஜாதகத்துல தப்பு நடக்குதா, மனைவியருடைய ஜாதகத்தினால தவறு நடக்குதா, அல்லது ஜோசியருடைய ஜாதகத்தினால தவறு நடக்குதா? ஏன்னா நம்மால் பயங்கரமான நாலேஜ்ல பொருத்தம் பார்த்து சொல்லி அங்கங்கேயும் பிடுங்கிக்கிருச்சா, இல்ல இந்த ஜாதகம் கணிச்சதுல எதுவும் பிழை இருக்கிறதா, உமது பாடலிலே பிழை இருக்கிறதுங்கிற மாதிரி அங்க எதுவும் பிழை இருக்கிறதா, என்ன காரணத்தினால இந்த இது நடந்தது அப்படின்னாக்க ரொம்ப சிம்பிள். அதாவது திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன, திருமணங்கள் ஜூம் மீட்டிங்கில் நிச்சயிக்கப்படுவதில்லை இல்லையா? ஸோ அந்த வகையில கல்யாணம்னு போறப்ப இந்த பொருத்தம் பார்க்கறதெல்லாம் நல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி அவங்களும் அசல் ஜாதகத்தையும் கொடுத்துருப்பாங்க, டூப்ளிகேட்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுத்தா 1% கொடுத்தா பெரிய விஷயம், அது மற்ற யாரும் டூப்ளிகேட் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது லைஃப் சார்ந்த விஷயங்கிறதுனால ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அப்போ இதுல எங்க தவறு நடக்குது அப்படின்னாக்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் as per மை எக்ஸ்பீரியன்ஸு, ஒரு ஜாதகத்துல, ஒரு கணவருடைய ஜாதகத்துல அவர் பொண்டாட்டியோட ஒழுங்கா குடும்பம் நடத்த மாட்டார் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கேத்த மாதிரியான ஒரு மனைவி ஜாதகம் வரும், அதுக்கு மட்டும்தான் இங்க சேரும், மற்ற எந்த ஜாதகமும் சேராது. இவன் நல்ல ஜாதகமா இருக்கும், கணவனே கண்கண்ட தெய்வம் மணாளனே மங்கையின் பாக்கியம் அப்படிங்கிற ஜாதகம் எல்லாம் வரும், அதெல்லாம் சேராது. சேரல, பொருத்தம் இல்லை, அப்படி மீறி பொருத்தம் இருக்குன்னு மாப்பிள்ளை வீட்டுல சொன்னாங்கன்னா கூட பொண்ணு வீட்டுல பார்த்துட்டு வேணாம்ட்டுருவாங்க, இல்ல ஏதாவது ஒரு விதத்துல அந்த கல்யாணம் தடையாகுது. இதை நான் பல இடங்கள்ல பார்த்திருக்கிறேன். அதாவது நல்ல ஜாதகத்தை இவங்க நல்லா இல்லாத ஜாதகம் வச்சிருக்கான் வேணாம்ட்டுருவாங்க. என்னடா அப்படின்னம்னாக்க, அது சரி வராதுங்க, அவங்க குடும்பம் சரியில்லைன்றாங்க அப்படின்ட்டுருவாங்க. ஆக்சுவலா இவங்க குடும்பம் தான் பிடிங்கிட்டு போகுது. அதே மாதிரி பொண்ணு வீட்டுல, இப்போ பொண்ணு வீட்டுல அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸான பொண்ணா இருக்கும், வேகமான பொண்ணா இருக்கும். அடுத்து ஒரு மாப்பிள்ளையை கொண்டு கொடுப்பாங்க, அது ரொம்ப சாப்டான மாப்பிள்ளையா இருப்பான், எம்பிட்டு அடிச்சாலும் தாங்குறான்டா இவன், ரொம்ப நல்லவன்டான்னுவாங்கல்ல, அப்படி ஒரு மாப்பிள்ளையா இருப்பான். சரி இது ரெண்டையும் சேர்த்து வச்சுட்டோம்னா இந்த அம்மாவுக்கு இருக்கிற வேகத்துக்கு அதுக்கு இருக்கிற இதுக்கும் அனுசரிச்சு போயிடும், அதனால நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துக்கிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்த இருக்குங்கன்னு சொல்லி அனுப்புனோம்னா, அவங்க அந்த அந்த கல்யாணம் நம்ம பொறுத்த இருக்குன்னு சொல்லி அனுப்புனாலும் அது நடக்காது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், ரஜ்ஜு பொருத்தம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிம்பாங்க. இந்த ரஜ்ஜு பொருத்தம் இல்லைன்னா கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் உண்டு. ஆனா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல ரஜ்ஜு பொருத்தம் இல்லாம நான் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன், அவங்க நல்லா தான் பிழைக்கிறாங்க. அப்படின்னா நான் அம்பிட்டு திறமையான ஆள் அப்படி அர்த்தம் இல்லை. அதாவது லாஜிக் என்ன அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, இதுல மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, என்னத்தை போய் மறைக்கிறது. அதாவது பையனுடைய ஜாதகத்தையும் பொண்ணுடைய ஜாதகத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு
இந்த ஜாதகத்துல இப்ப நடக்கிற தசையும் அடுத்து நடக்கிற தசையும் குடும்ப வாழ்க்கைக்கு பாதிப்பு இல்லாம இருக்குமா? இந்த பக்கம் அதே மாதிரி இந்த பொண்ணுடைய குடும்பம் எப்படி இருக்கும்? ரெண்டும் நல்லா இருக்கு, ரெண்டுலயும் பிரச்சனை வராது. ஏதோ சத்தம்னு வந்தா சின்ன சின்ன சத்தம் தான் வருது, மேஜரா ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா இது ரெண்டையும் சேர்த்து வச்சிடலாம். எது ரஜ்ஜு ஒரே ரஜ்ஜுவா இருந்தாலுமே, உத்தர நட்சத்திரமும் கார்த்திகை நட்சத்திரமும் ஒரே ரஜ்ஜு. நான் பிறந்த ஊர்ல ஒரு சின்ன கிராமம், அதனாலதான் நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆகும். அது மாதிரி நிறையா, அது ஒண்ணு மட்டும் இல்லை, நிறைய ஜாதகங்கள். அப்போ அவங்க சேர்த்து வச்சு நல்லபடியாத்தான் பிழைக்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ இது மாதிரியான விஷயங்கள்ல வந்து இந்த பொருத்தம் பார்க்கறது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கலை. இப்ப நம்ம ஜாதகம் பார்க்கறது ஜோதிட கலை அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இதை கலையா பார்க்காம கலையை வந்து மனப்பாடம் பண்ணி வைக்கிறதுங்கிற மாதிரி போனா 2-2-4ங்கிற மாதிரி மனப்பாடம் பண்ணிட்டே போனா, அதாவது சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்தால் குடும்பத்தை கெடுத்து விடும், 7ஆம் இடத்தில் புதன் இருந்தால் குடும்பத்தை கெடுத்து விடும், அதாவது உபய லக்னத்துக்கு அல்லது குரு இருந்தால் கெடுத்து, இப்படிலாம் பேசிட்டு போனோம்னா இப்படியே மனப்பாடமே பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கணும். ஆனா அதுக்கு பதிலா இந்த லாஜிக் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க நம்ம வந்து எடுத்து கொடுக்குற பலன் வந்து ரொம்ப கரெக்டா இருக்கும். அந்த லாஜிக் புரிஞ்சுக்கிட்டு பலன் சொல்றதுல வக்ர கிரகங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்திங்கிறத நம்ம நிறைய பார்த்துருக்கோம், நிறைய வக்ர கிரகங்கள் சம்பந்தமாவே பார்த்துருக்கோம். சரி, அப்போ ஒரு ஜாதகத்துக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை வந்து எப்படி வருது அப்படின்னா, கல்யாணம் பண்றாங்க, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து கணவனால மிகப்பெரிய பிரச்சனை வருது, டைவர்ஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த டைவர்ஸ் வராம இருந்தால், இந்த பொண்ணு ஒழுக்கமான பொண்ணு, இவர் பையனுடைய ஜாதகம் நல்லா இல்லை, இவர் பிரச்சனை பண்ணி டைவர்ஸ் பண்றாரு, அப்ப இந்த பொண்ணுடைய ஜாதகத்திலையும் டைவர்ஸுக்கான அமைப்பு இருக்கும். சரிங்களா? சப்போஸ் அந்த டைவர்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு வந்து உசுராபத்தே வந்துடும். அது சிலருக்கு தெரியாது. என்ன பண்ணுவாங்கன்னா, என்னுடைய குடும்ப வாழ்க்கை போயிருச்சு அப்படின்னு கேகொள்ளன்னு அழுவாங்க, இல்லாட்டி வருத்தப்படுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ்ல இருப்பாங்க. ஏன்னா இவங்க ஆக்சுவலாவே ஃபேமிலி மேல ரொம்ப அஃபெக்ஷனா இருப்பாங்க. ஆனா அந்த ஃபேமிலி பிரிஞ்சு போற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணு வந்து அப்பாயின்மெண்ட்ல நான் பேசுறப்ப, சார் நான் கடுமையா தான் சார் பேசினேன், நான் என் புருஷனை தப்பா பேசினேன், என் மாமியாரை தப்பா பேசினேன், நாத்தனார் குழந்தைனார் எல்லாத்தையும் தான் தப்பா பேசினேன், நான் இப்போ வந்து தவற உணர்ந்துக்கிட்டேன், எனக்கு புரியுது, நான் இப்போ என் கணவரோட ஒன்று சேர்ந்து குடும்பம் நடத்தணும்னு நினைக்கிறேன், அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கல. வாய்ப்பு இல்லைம்மா, நான் சொன்னதே இந்த வார்த்தை தான். நீ வந்து அணில் வாயால கெட்டதுன்ன மாதிரி நீங்க கொஞ்சம் ஃபோர்ஸா நடந்திருப்பீங்க. நீங்க அவர் டைவர்ஸ் கேட்கிறாருன்னு சொல்றீங்க, தப்புங்கிறது 2 பேர்த்து பேர்லயும் இருக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் உன் மேலேயும் தப்பு இருக்குமா அப்படின்னு சொன்னதுமே இந்த அம்மா வந்து அந்த வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு, நான் சொன்னதெல்லாம் இல்லை, அந்த அம்மா இந்த வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு, நான் இப்போ என் புருஷனோட வாழணும் சார்னு ஓன்னு அழுகுது. இப்போ அழுது என்ன பண்ண, கண் கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் வந்து என்ன பண்றது, வேற வழியே இல்லை, டைவர்ஸ் தேமா ஆகும்னு அது டைவர்ஸ் தான் ஆச்சுன்னு வைங்க. அப்ப அது மாதிரி அந்த ஒரு இந்த இந்த இந்தம்மா அழுகுறாங்க இல்லையா? இப்ப சப்போஸ் வந்து இவங்க அழுகிறதுக்கு பதிலா அந்த குடும்பம் சந்தோஷமா நல்லபடியாவே ஓடுது, டைவர்ஸுக்கெல்லாம் போகல, கணவர் ரொம்ப புரிஞ்சிட்டு இருக்கார், மனைவி நல்லா புரிஞ்சிட்டு இருக்காங்க, ரொம்ப அந்யோன்யமா போறாங்க அப்படின்னா எங்கேயாவது ஒரு பக்கம் பீஸ் போயிடும். ஒண்ணு குழந்தை இல்லாம போயிருக்கும், அப்படி இல்லாட்டி திடீர்னு கணவர் போயிடுவார், அல்லது மனைவி போயிடுவாங்க, அல்லது வேற ஏதாவது ஒரு விதத்துல அவங்களுக்கு அடி வாங்கும். அப்போ அதுக்கு பதிலா அது வந்து ரொம்ப குரூஷியலான அடியா இருக்கும். அதுக்கு பதிலா இவங்களுக்கு டைவர்ஸ் ஆகும். ஆனா இவங்க வந்து டைவர்ஸ்ங்கிறது ஆண்டவன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனைகள் கொடுத்து விட்டான், என்னை மட்டுமே சோதிக்கிறான் அப்படின்ற மாதிரியான ஸ்டைல்ல அவங்க பேசுறது, வருத்தப்படுறது, கோயிலுக்கு போகாம இருக்கிறது, சாமி கும்பிட மாட்டேன்னு சண்டை ஓட்டுக்கிறது சாமியோட, இந்த மாதிரியான ஸ்டைல்ல இருப்பாங்க. இப்போ இது வந்து பொசிஷன் சார். இதை வந்து நம்ம அவங்களுக்கு லிட்ரலா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமானா முடியாது. அப்போ ஜோசியரா இருக்கிறதுல இதெல்லாம் பெரிய டிஃபிகல்டிஸ். இப்போ பாருங்க, இது மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நமக்கு வந்து வெளியில நடக்குது, ஒரு கிளைண்ட் அதை சந்திக்கிறார் அப்படின்னா ரைட், நமக்கு வேண்டியவங்க, தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, அல்லது வந்து பக்கத்து வீட்டுல பழக்கத்துல இருக்கவங்க, இந்த மாதிரி ஒரு வீட்டுல இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நடக்குதுன்னா என்ன செய்யறது யோசிச்சு பாருங்க. இந்த இன்சிடென்ட்டை நான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன், ஒரு ஷார்ட்டா சொல்றேன். அதாவது ஒரு கணவன் மனைவி, அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகுது, அவங்க 2 பேருடைய ஜாதகத்தையும் பார்த்து புத்திர பாக்கியத்துக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்றேன். ஆனா அடுத்து நான் சொல்லிட்டு வந்த மறுமாசம் அந்த பிள்ளை கன்சீவ். அப்போ என் மச்சன் இது மாப்பிள்ளை தான் வந்து அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சார். அவர் தான் சொன்னார், என்னம்மாம்மா இப்படி பண்ற, அவர் வந்து இந்த அந்த பிள்ளை கன்சீவா இருக்குன்னு சந்தோஷமா வந்து சொல்லி சாக்லேட் கொடுத்துட்டு போறாரு, என்ன ஜோசியம் பாக்குற, நல்லா படியா ஜோசியத்தை அப்படின்னா மாதிரி. அப்பதான் நான் ஒருவேளை ஆமாடா இருந்தாலும் இருக்கும்டா, நானும் சரியா படிச்சுக்கிறேன்டா அப்படின்ட்டேன், வேற என்னத்த சொல்றது. ஆனா எனக்கு வந்து பெரிய டவுட் இருந்தது. ஏன்னா இது வந்து ஜோதிடம் படிக்கிற காலங்கள்ல வந்து படிக்க ஆரம்பிக்கிற காலங்கள்ல, ஏன்னா இப்பவும் படிக்கிறோம்,
படிக்க ஆரம்பிக்கிற காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி மாறுதலான பலன்கள் நடந்து அதனால பாதிக்கப்படுற சில ஜாதகங்கள் வந்து ஒரு சிலது பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால நான் இதுக்கு மேல மறுதலை எதுவுமே சொல்லலை. ரெண்டாவது இன்னொன்னு, ஜோசியாரன் பூரா பேர்த்துக்கும் அவங்க ஜோசிய ஆர்வலர்களா இருந்தாலும் சரி, ஜோதிடர்களா இருந்தாலும் சரி, தொழில்முறை ஜோதிடர்களா இருந்தாலும் சரி, அல்லது வந்து நம்ம சந்திராவபுலி மாதிரி ஜூம் எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும் சரி, சக்கரவாணி மாதிரி மீட்டிங் எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு வாக்கு பலிதம் இருக்கும். இந்த வாக்கு பலிதம்ங்கிறது என்ன தெரியுமா? அவன் பல்லு ஊச பல்லுடா, அதுல உழுவக்கூடாதுறான்றாங்கல்ல, த சேம் திங். அதான் அது வந்து மரியாதை இல்லாம சொல்றாங்க, நான் கொஞ்சம் மரியாதையா சொல்றேன், அவ்வளவுதான் வித்தியாசம். அப்போ இந்த வாக்கு பலிதம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்ப நம்ம ஒரு வார்த்தையை விட்டுட்டோம்னா அது நட்டுக்கிறோம், அது அதன்படியே போகும். அப்போ நம்ம அந்த வார்த்தையை விடாம அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும் இல்லையா, குழந்தை கிடைச்சா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அந்த குழந்தை பிறக்குது, 3 மாசம் நல்லா இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு பிரச்சனைன்னு ஆரம்பிக்குது. பிரெயின் டியூமர் வந்து ஆள் காலி. ஒரு வயசுக்குள்ளேயே 2 வயசுக்குள்ளேயே முடிஞ்சு வச்சு. அதுக்கப்புறம் மாப்பிள்ள சொல்றாரு, மாமா நீ சொன்னது சரிதான் மாமா அப்படின்னாப்புல. அதுதான் ஏன் நானும் சொன்னேன், நான் ஒன்றும் சொல்லலையா விடியா அப்படின்னா. ஆனா எனக்கு தெரியாத விஷயம் என்ன தெரியுங்களா? குழந்தை கிடைக்காதுங்கிறது தெரியுது, ஆனா இடையில ஒரு குழந்தை கிடைச்சு போயிருங்கிறது தெரியல பாருங்க. அந்த பாயிண்ட் தெரியல பாருங்க, அதை ஒத்துக்கணும்ல. இன்னைக்கு காலையில யூஎஸ் ஜாதகம் ஒன்று பார்க்குறேன். புருஷன் முன்னாடி 2 பேர் ஜாதகத்தையும் கொடுக்குறாங்க. சார் எங்களுக்கு ஒரே கொஸ்டின், எனக்கு எப்போ குழந்தை கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாரு அவர். அப்போ 2 பேர் ஜாதகத்தையும் பார்த்தா இவருடைய ஜாதகத்துல வர மார்ச்சுக்கு அப்புறம் உன் மனைவி கன்சீவ் ஆயிருமியான்னு சொல்லிட்டேன். சரி, அதுக்கப்புறம் பொண்ணு ஜாதகத்தை கொடுக்குறாங்க. இந்த பொண்ணு ஜாதகத்தை வாங்கி பார்த்துட்டு வேற ஒன்றும் இல்லை, தசாநாதனும் புத்திநாதனும் ஒரே நட்சத்திர காலில் உட்காந்துருக்காங்க. இதுக்கு நம்ம எல்லாத்துக்கும் பதில் தெரியும், சரியா? அப்போ அது எவ்வளோ நாளைக்கு இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் இருக்கு. ஸோ நான் என்ன சொன்னேன், உன் ஜாதகத்தைப்படி இப்போ கிடைக்கும்னாலும் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா நீயா தனியாக போய் பெற்றுக்க முடியாது, வீட்டுக்காரம்மா வேணும், அதனால இன்னொரு 1.5 வருஷம் வெயிட் பண்ணியா, அதுக்கப்புறம் உனக்கு குழந்தை கிடைக்குமியா அப்படின்னு சொல்லுவேன். இது சொன்ன பதில். இதுல ஏதாவது மிஸ்டேக் இருக்கா? இல்லை. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ரிஃப்ளெக்ட் அடிச்சாங்க பாருங்க, அந்த அம்மா வந்தாங்க. சார் நான் வந்து இப்போ 2 வாரம் கன்சீவா இருக்கேன் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. இதுக்கு எப்படி பதில் சொல்றது? அதாவது என்ன பதில் சொல்ல போறோம், இது எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா, நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பதில். சரி, அதை எப்படி அவங்கள்ட்ட டெலிவர் பண்றது? அப்போ இதுக்கு பேரு தான் தர்ம சங்கடம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த தர்ம சங்கடம். அதுக்கப்புறம் அதுக்கு பட்டி டிங்கரிங் பார்த்து பொட்டு பூவெல்லாம் வச்சு பவுடர் அடிச்சு அனுப்புனேன்னு வைங்க, அது வேற விஷயம். இருந்தாலும் இந்த மாதிரியான சூழ்நிலையில அந்த அதாவது குழந்தை பாக்கியம் வந்து அதுக்கப்புறம் கிடைக்கும்னு ஒரு டைம் நமக்கு தெரியுது, ஆனா அதுக்கு முன்னால் ஒண்ணு பிடிக்கிட்டு போது பாருங்க, இது வந்து நமக்கு தெரியல பாருங்க. ஸோ அதனாலதான் ஜோசியத்துல வந்து 5க்கு 2 வலதில்லைன்னு சொன்னான் ஆண்டவன். எல்லாமே எல்லா விஷயத்திலையும் எல்லாமே எக்ஸ்பர்ட்டா சொல்லிட முடியும்னு அர்த்தம் இல்லை. சரி, இப்போ இந்த கல்யாணத்தினால கௌரவ குறைச்சலை சந்திக்கிறது, பிரச்சனைகளை சந்திக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுக்கேத்த மாதிரியான மனைவி அல்லது கணவருடைய ஜாதகம் தான் வந்து சேரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வச்சுக்கிறோம். இப்ப பாருங்க, இந்த ஜாதகத்தை பாருங்க. 1974 மே மாசம் 6ஆம் தேதி 6:15 AM. அநேகமா இது கொஞ்சம் கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன். எங்க சொல்லுங்க. கிளியரா தெரியுதா? தெரியுது சார். இதுல ஒரே ஒரு டிராபேக் என்னன்னா, இதுல தசாபுத்தியை இழுத்துட்டு வந்தா தெரியாது, வராது. அதனால இது அப்படியே ஸ்கிரீன்ல வச்சுக்கிற வேண்டியதான். சரி, இப்போ இதுக்கு வாங்க. இந்த ஜாதகத்துல வந்து 1974 மே 6ல 6:15 பிறந்திருக்காங்க. திண்டுக்கல்னு வச்சுக்கோங்க பிறந்த ஊர். ஏன்னா மற்ற ஊர் வேண்டாம், ஊரை சொன்னாலும் பேரை சொல்லக்கூடாதுன்ற, நம்ம ஊரையும் சொல்ல வேணாம் பேரையும் சொல்ல வேணாம். இவங்க வந்து சொசைட்டில ஒரு நல்ல அந்தஸ்துல இருக்கக்கூடிய, நல்ல படிப்பு படிச்ச, நல்ல பொருளாதார வசதி மிக்க ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துல இவர் வந்து மேரேஜ் பண்றாரு. மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் குழந்தை, 1க்கு 2 குழந்தைங்க. குழந்தைங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு நாள் வந்து ஒரு கணவன் வந்து ஒரு மனைவியை எப்படி பார்க்க கூடாதோ அந்த ஸ்டைல்ல பாக்குறாரு. யாரு? இந்த ஜாதகர். இது வந்து ஆம்பளை பிள்ளையோட ஜாதகம். மனைவியை வந்து இன்னொருத்தரோட அவர் பாக்குறாரு. நான் இந்த வார்த்தை வரைக்கும் சொல்லல, நான் யோசனை பண்ணிட்டு தான் சொல்றேன். ஏன்னா நம்ம ஜோசியத்துல இருக்கோம், நாளையும் தெரிஞ்சுக்கணும், கலவையும் கற்று மறன்றான். அதனால
நம்ம கூட இருக்க யாரும் தப்பா எடுத்துக்க மாட்டீங்கிற ஒரு நம்பிக்கையில நான் பேசுறேன், வேற ஒண்ணும் இல்லை. சரி, இப்போ இவர் வந்து அந்த மாதிரி பார்த்ததுமே மனசு ரொம்ப உடைஞ்சிடுறாரு. அது எல்லாரும் உடையிறது தானே. உடஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்காரம்மா கூப்பிட்டு உட்கார வச்சு, இல்லை இப்படி இல்லடியா அப்படி அப்படின்னு எனக்கு ரெண்ட புத்தி சொல்றாரு இவருக்கு தெரிஞ்சதை. அதுக்கு அந்த அம்மா தெளிவா சொல்றாங்க, நீ சொல்றதெல்லாம் சரி, ஆனா வந்து நான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது. அதனால இதோட சேர்ந்து நீ என்னை அக்செப்ட் பண்ணிக்கிறதுனா நம்ம குடும்பம் நடத்தலாம், அப்படி இல்லைன்னாக்க நீ ரிலீவ் ஆகிக்கலாம், உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வாட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டாங்க. இந்த சூழ்நிலையில அந்த ஜாதகாரனுடைய மனசு என்ன பாடுபடும் யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம். 2 குழந்தைங்க, பெண் குழந்தைங்க. மனைவி வந்து இத்தனைக்கு நல்ல ஸ்காலர், நான் சொல்றது நல்லா பெரிய படிப்பு படிச்சவங்க, நல்ல அறிவாளிகள் 2 பேருமே. அப்போ அந்த வார்த்தை சொன்னதுமே இவர் வந்து என்ன பாடுபட்டிருக்கும் மனசு. கடைசியில என்ன சொல்றாரு, இல்லம்மா அது தப்பு அப்படின்னு ஒரு புத்தி சொல்றாரு. நீ இப்படியே தான் பேசிக்கிட்டே இருப்ப, நீ பேசிட்டே இருன்னு சொல்லிட்டு இந்தம்மா கிளம்பி தன் குழந்தைகளையும் கணவரையும் விட்டுட்டு வேற வீட்டுல போய் அவரு அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றாங்க. அப்படி ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி போயிட்டு இருக்கு. இப்போ இந்த சூழ்நிலையில இவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. அதாவது 2 விதமா. ஒண்ணு வந்து குழந்தைகளை நல்லபடியா கொண்டுட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல முன்னுதாரணமா நம்ம இருக்கணும், பெத்தவங்க இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனோநிலை. பிள்ளைகளுடைய லைஃப் இதனால பாதிச்சிருமோ அப்படின்னுட்டு. இன்னொரு பக்கம் வந்து சோசியல் ஸ்டேட்டஸ் அடி வாங்குமேங்கிறது. ஏன்னா ரெப்புடேட்டடான ஒரு வேலை அந்த மாதிரியான இதுல எல்லாம் இருக்கறனால ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் அடி வாங்குங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. இது அத்தனைக்கும் மேல தன்னுடைய குடும்பம் பாதிக்குது அப்படிங்கிறது, கண்ணு முன்னால அடி வாங்குது அப்படிங்கிற யாருக்கும் அந்த வருத்தம் இருக்கு தெரிஞ்சு. சரி, இது ஹிஸ்டரி சார். இப்ப வாங்க, அதாவது இவருடைய ஜாதகத்துல ஏன் இது மாதிரியான சிச்சுவேஷன் எல்லாம் இவர் கடந்து வர்றாரு அப்படின்ற பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஒரு கிளியரா ஒரு விஷயம் புரியும். அதைத்தான் இப்ப பார்க்க போறோம் நம்ம. அப்ப இவருக்கு நடந்த இந்த ட்ராஜடி இருக்கு இல்லையா, இந்த ட்ராஜடி சரியா? அப்படி சப்போஸ் இந்த ட்ராஜடி இல்லைன்னா என்ன பண்ணும் அப்படின்னாக்க, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அவர் பிறந்தது வந்து 3 வருஷம் ராகு தசை இருப்புல பிறந்தார். அதுக்கப்புறம் 16 வருஷம் குரு தசை இருப்பு, 19 வருஷம். குரு முடிஞ்சதுக்கப்புறம் சனி தசை, அங்கிட்டு ஒரு 18 வருஷம், சாரி 19 வருஷம் சனி தசை, 38 வயசு வரைக்கும் சனி தசை. அப்ப சனி தசையில ஒரு கல்யாணம் நடக்குது. சார் சனி வந்து இவருக்கு பாதகாதிபதி, 10க்கு அதிபதி. அவர் போய் 3ஆம் பாவத்துல உட்கார்ந்துருக்கார். எல்லாம் சரி. சனி செவ்வாய் சேர்க்கை இருக்குது. இதுல சனி வந்து பரிவர்த்தனை யோகத்துல ஆட்சி பெற்ற புதனோட சேர்றாரு. செவ்வாயும் புதனும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்குது. அப்புறம் சனி உட்கார்ந்துருக்கிறது திருவாதிரை நட்சத்திரம், ராகு சாரம். இதெல்லாம் தான் இதுக்கான ஸ்கேல். இன்னொன்னு சொல்லணும்னா குரு பார்க்கிறார் சனி செவ்வாய். இப்போ இதுல பாருங்க, இந்த சனி செவ்வாய் 3ஆம் பாவத்துல நின்று அதை குரு பார்க்கிறாரு பார்த்தீங்களா, அதனால கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அதாவது மார்ஸ் அண்ட் சாட்டர்ன் காம்பினேஷன் இருந்தாலும் குரு பார்வை இருக்கு. 2வது செவ்வாய் வந்து லக்னத்துக்கு வந்துடுறாரு, புதன் வந்து 3ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. அப்படிங்கிற இது கல்யாணம்ங்கிறது நடந்துருது. இது என்ன ஆகுதுன்னா, இவர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் விசாரிக்கல தான் இது நீண்ட நாள் தொடர்புல இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டுக்கே வர்றாரு. ஸோ சனி தசையில ஆரம்பிச்சிருச்சு. ஆனா புதன் தசையில தான் இவர் வந்து அதை ஐடென்டிஃபை பண்றாரு. இப்ப பாருங்க, சனி தசை இவருக்கு பாதிச்சதுக்கு காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, சனி உட்கார்ந்து இருந்தது திருவாதிரை நட்சத்திரம், ராகு சாரம். ராகு லக்னத்துக்கு 8ல உட்கார்ந்துருக்கார். இப்ப சனி தசைக்கு என்ன ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னா, ராகு தான் ரிசல்ட் கொடுக்கணும். இப்ப ராகு என்ன பண்ணுவார்னு பாக்குறதுக்கு, இப்ப சனியை விட்டுட்டு ராகு பின்னால வாங்க. ராகுக்கு வீடு கொடுத்தவன் யாரு? செவ்வாய். அவரு ராகுக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். ராகுவுக்கு கால் கொடுத்தவர் யாரு? புதன். அவரு ராகுவுக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். 2 பேருமே பரிவர்த்தனையில ஆட்சியாவும் இருக்காங்க. அப்ப 2 பேர்த்துக்குமே மறைவு இல்லை. ஆனாலும் ராகுவுக்கு அவங்க உட்கார்ந்துருக்க ஸ்தானம் வந்து கேந்திர திரிகோணங்கள்ல உட்காரணும். லக்னத்துக்கு இது ராகுக்கு கேந்திர திரிகோணங்கள்ல, அல்லது லக்னத்துக்கு கேந்திர திரிகோணங்கள்ல, அல்லது அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒண்ணுக்கு ஒண்ணு கேந்திர திரிகோணம், அல்ல 3-11 உட்காரணும். இங்க 3-11 உட்கார்ந்துருச்சு கரெக்டா, புதனும் செவ்வாயும். அப்போ இந்த ராகு தசை என்ன பண்ணிருக்குது அப்படின்னாக்க, இவருக்கு அவமானத்தை கொடுக்கணுங்கிற மாதிரியான தசை இந்த ராகு உட்காந்துருக்கிறது. 8ஆம் இடம் சார். அப்ப என்ன பண்ணணும்? பாய்சன் அடிக்கிறது, அப்புறம் சுருக்கு வச்சுக்கிறது, அப்புறம் வந்து விபத்துல சிக்கிறது, சட்ட ரீதியான பிரச்சனையில சிக்கி ஜெயிலுக்கு போறது, இதெல்லாம் தான் இவர் பண்ணணும். எது இந்த ராகு பண்ணி வைக்கணும். இது எப்போ பண்ணணும்? அந்த ராகு எப்பெல்லாம் ட்ரிகர் ஆகிறாரோ அப்போ பண்ணணும். அப்ப இங்க ராகு தசை முடிஞ்சு, ராகு தசை சின்ன வயசுல முடிஞ்சிருது, குரு முடிஞ்சு சனி வருது. சனி ராகு சாரம் வாங்கல, இங்க ராகு ட்ரிகர் ஆகணும். அப்ப சனி தசையில
இவருக்கு இது மாதிரியான நெகட்டிவ் இம்பேக்டை கொடுக்கணும். அதுக்கு பதிலா அந்த மொத்த இம்பேக்டையும் மனைவிங்கிற ஒரே ஒரு கேரக்டர் கொடுத்துருச்சு. இப்போ இவருடைய ஜாதகத்துல இது ரிஃப்ளெக்ட் ஆகலையா? கல்யாணத்துக்கு முன்னாடி இது தெரியாதா அப்படின்னாக்க நிச்சயமா தெரியும். எப்படி தெரியும்? நான் சொன்னேன் இல்லையா, ஒரு தசை அதுக்கு அடுத்த திசையை பாருங்க. அதாவது கல்யாணத்தப்ப நடக்கிற தசை அதுக்கு அடுத்த திசையை பாருங்க, சில விஷயங்களை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இவருக்கு ராகு முடிஞ்சு குரு முடிஞ்சு சனி தசையில தான் கல்யாணம். சனி தசை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா அவமானம் வரும். சரி, அதுக்கு அடுத்து வரக்கூடிய புதன் தசை, புதன் வந்து பரணி நட்சத்திரம் காலில் உட்காந்துருக்கார். சுக்கிரன் 12ஆம் பாவத்துல போய் உச்சமாகிறார். அவருக்கு வீடு கொடுத்தேன் ஜனிசவாசி இருக்கு, அது ஏற்கனவே பஞ்சாயத்துல இருக்கு. அப்போ இந்த சுக்கிரன் வந்து போலியா தான் உச்சமாய் நிற்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அப்போ வந்து இவங்க குடும்பம் போலியா வேணா நடக்கலாமே தவிர அசலா நடக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துக்கு நம்ம வந்துட முடியும். அப்போ இந்த மாதிரியான ஜாதகம். இப்ப இதுல என்ன பிரச்சனைனா, இவர் இந்த வீட்டுக்காரம்மா கட்டிக்கிட்டு விட்டுட்டு எந்த வீட்டுக்காரம்மா கட்டினாலும் இந்த பிரச்சனையை அனுபவிச்சுதான் ஆனா, இதை தாண்டித்தான் ஆனா, வந்துதான் ஆனம்ன்ற மாதிரியான விதியும் தலையெழுத்தும். அப்ப அந்த வகையில இவருக்கு வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு கிரகம் நெகட்டிவான ஒரு இடத்துல இருந்ததுன்னா அந்த கிரகத்தினுடைய திசை நடந்தால் மட்டுமே அதை பாதிக்கும், மற்ற வகையில் எதையும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு பேசுவோம் இல்லையா. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா தசை நடத்தக்கூடிய கிரகம் வந்து ராகு கிடையாது. ஆனா ராகு வந்து தான் வந்து டாமினேட் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துல அவர் உட்கார்ந்துருக்காரு. அப்ப ராகு வந்து உட்கார்ந்துருக்க இடம் வந்து 8ஆம் இடம்ங்கிறதுனால சனி தசையில ராகு செய்யற வேலையை செய்யறாரு. அதனாலதான் ஒரு கிரகத்துக்கும் சாரபலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ தசை நடந்தா தான் அந்த வேலை நடக்கும், தசை நடக்கலைன்னா அந்த பாதிப்போ யோகமோ இருக்காது அப்படின்னு நம்ம பேசுவோம். ஆனா இது மாதிரியான சூழ்நிலையில அந்த பர்டிகுலர் தசை நடக்கலைன்னாலும் வேறொரு தசையில இது ட்ரிகர் ஆச்சுன்னா மாட்டிக்கும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டா வச்சுக்கலாம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ லக்னத்துக்கு 2ஆம் பாவத்துல பாவகிரகம் இருக்கார். 7ஆம் பாவாதிபதி சுக்கிரன் 12ல மறைஞ்சிடுறாரு. 2ஆம் பாவாதிபதி சுக்கிரன் 12ல மறைகிறாருன்னா அவர் உச்சமாகிறார், அதனால மறைவு கிடையாதுன்னு கூட வச்சுக்கிருவோமே. ஆனா அப்ப இவருக்கு கல்யாணம் நடக்காதுன்னா கல்யாணம் நல்ல விதமா நடந்திருக்கு, வசதி வாய்ப்பா படைச்சிருக்காங்க, வருமானத்துல நல்லா இருக்குது. 2ல கேது இருக்குது, ஆனாலும் வருமானம் நல்லா இருக்குது, நிறைய சொத்து சுகம் இருக்குது, பொருளாதார வசதிகள்ல ஒரு குறைச்சலும் இல்லை. 8ஆம் இடம்ங்கிறது வந்து கடன் எல்லாம் கொடுக்கணும்ல. அப்ப கடன் கொடுத்து வாங்கி கட்ட முடியாம சிரமப்பட்டு சீப்பட்டு அப்படிலாம் போகணும்ல, அதெல்லாம் எதுவுமே போகல. அதுக்கு பதிலா மொத்தமா ஒரே ஒரு இடத்துல பீஸை பிடிங்கி விட்டுருச்சு. இப்ப என்ன விஷயம்னா, இவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, எனக்கு இந்த ஒரே ஒரு குறைய ஆண்டவன் கொடுத்துட்டான், எல்லாத்தையுமே நிறைவா கொடுத்துருந்தான், இதை மட்டும் கொடுத்துட்டான் அப்படின்ற மாதிரி அவருடைய புலம்பல். நீங்க நம்ம யோசிச்சு பாருங்க. அதாவது சப்போஸ் இதை கொடுக்கலங்கிற பட்சத்துல இதுக்கு ஈக்குவலான ஒரு வெயிட்டை அது வேற இடத்துல கொடுத்துருக்கணும், அங்க கொடுத்துருந்துச்சுன்னா நிச்சயமா அவரால் தாங்க முடியாது இல்லையா. இது மாதிரியான சிக்கல்கள் அப்படிங்கிறது. இப்ப இதுக்கு ஏத்த மாதிரியான அந்த ஜாதகத்தை நான் எடுத்து வைக்கல, வேணாம்னு விட்டுட்டேன். ஏன்னா பொம்பளை பிள்ளை ஜாதகம் வேணாம்னு விட்டாச்சு. ஸோ அந்த வகையில இது மாதிரியான ஜாதகங்கள் வரையில தான், அதாவது நம்ம வாய் விட்டு சில விஷயம் சொல்ல முடியாமலும் போயிடும். நான் இப்ப இன்னைக்கு சொன்னேன் பாருங்க, அமெரிக்கால இருந்து குழந்தை பாக்கியத்துக்கு கேட்டாங்க அப்படின்னு, நம்ம வாயில இருந்து என்னமும் சொல்ல முடியல, நல்லா இருக்கட்டும் ஏன் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா போச்சு. அப்புறம் அந்த பிள்ளைட்டையும், ஆனா அதை கரெக்டா படிச்ச பிள்ளை இல்லையா, அதையே துருவி துருவி கேக்குது. நீங்க இப்பதான் இப்படி சொன்னீங்க, அப்புறம் அப்படி சொன்னீங்க அப்படின்னுகிட்டு இருந்தேன். இல்லம்மா அதெல்லாம் நல்லத்தே வாரு, கொஞ்சம் பொறுமையாரு, நீ வந்து மனசை ரிலாக்ஸா வச்சுக்க, வேலை செய்யறதெல்லாம் கடைசா செய்யாத அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு புத்தி சொல்லி அனுப்பணும்னு வைங்க. அப்போ இந்த திருமணத்துக்கு பின்னால கௌரவ குறைச்சல் வரணும் அப்படிங்கிறது ஒரு டைரக்டா ஒரு தசை நடந்து அந்த தசைனால வரலைனாலும் அவர் வாங்கியிருக்க சாரபலத்தினால இவ்வளவு பெரிய பீஸை பிடிங்கி விடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படியே வந்து பிரச்சனைன்னு ஏற்பட்டு அதுல பிரிவினை வருது அப்படிங்கிற சில விஷயங்களை சந்தோஷமா ஏத்துக்கிட்டு விலகி போயிடுறதுங்கிறது நல்லது. காலுக்கு வரலைன்னா விட்டுறணும், அவ்வளவுதான். அதை விட்டுட்டு அதை நினைச்சுக்கிட்டே பெருசா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் எல்லாம் அவருக்கு நான் சொல்லியிருந்தேன்னு வைங்களேன். சரி, அப்போ ஒரு திருமணத்துக்கு பின்னால ஒருத்தருக்கு கௌரவ குறைச்சல் வரணும் அப்படின்னா நிச்சயமா அவருக்கு அந்த நடக்கக்கூடிய திசை, திருமணத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய திசை அவருக்கு அவமானம் வருமா வராதாங்கிறத சொல்லும். இப்போ இந்த ஜாதகத்துக்கு சப்போஸ் கல்யாணத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் கொடுக்குறாருன்னு வச்சுக்குவோம், நம்ம பார்க்குறோம் இதை, நம்ம என்ன சார் முடிவு பண்ணுவோம்? அதாவது ராகு தசை வரையில உங்களுக்கு ஃபைனான்சியலாக கஷ்டப்படுவீங்க, சொந்த பந்தமெல்லாம் விலைக்கு போயிடுவாங்க, இடம் விட்டு இடம் மாதிரி போவீங்க, இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் தான் சொல்லுவோமே தவிர ஓம் பொண்டாட்டி உன்னை விட்டுட்டு ஓடி போயிடுவா, ஓம் முன்னாடியே சோரம் போயிடுவா,
நீ உருப்படாமத்தியா இருப்ப இப்படின்ற மாதிரி பேச முடியுமா? இல்ல தெரியுமா? நமக்கு தெரியாது. தெரிஞ்ச மாதிரி ஆக்ஷன் விட்டுக்கலாம் வெளியில, அது வேற விஷயம். தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் நம்ம சொன்னோம்னா சும்மா இருப்பாங்களா? சோசியம் பார்க்க வந்து செருப்பால் அடிச்சுட்டு போயிருக்கான். அதனால நம்ம அந்த பாயிண்ட்டும் சொல்ல முடியாது இல்லையா? அதனாலதான் இந்த இதுல சொல்லுவாங்கல்ல, வாழைப்பழத்துல ஊசி ஏத்துன மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை விட திறமையான பொண்ணு உங்களுக்கு வருங்க மனைவியா அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். வேற என்னத்த சொல்றது? ஸோ இது மாதிரியான சூழ்நிலைகளை ஹேண்டில் பண்றது, ஜோசியம் படிக்கிறது எல்லாரும் தான் சார் படிச்சுக்கறலாம். ஆனா இந்த மாதிரியான சூழ்நிலைகளை தாண்டி வர்றது, ஹேண்டில் பண்றது இருக்குல்ல, நம்ம மக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க, இனிஷியலா சொல்றதுக்கே பயந்துக்கிறது. அதாவது ஃபர்ஸ்ட் ஜாதகத்தை எடுத்து பேசுறதுக்கே பயந்துகிட்டு இருந்தா அப்புறம் இது மாதிரியான சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றது? ஸோ அதனால சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், இன்னும் எத்தனை வாட்டி தான் பழக்கிறது? ஸோ மொத்தத்துல இது மாதிரியான விஷயங்களை ஹேண்டில் பண்ணணும்னா நம்ம முதல்ல ஜாதகத்தை செம்மையா சொல்ல பழகிக்கிறோம். சொல்லிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். செம்மையா மீன்ஸ் கரெக்டா சொல்லணுங்கிறதெல்லாம் இல்லை, நமக்கு தெரிஞ்ச சொன்னா போதும். அதாவது மருந்தளிப்பவன் மருத்துவன், குணமளிப்பவன் இறைவன், பலன் சொல்லுபவன் ஜோசியன், நடத்தி வைப்பவன் ஆண்டவன். அதான் அதுக்கான பதில். அநேகமா இப்ப நான் சொல்ல வந்ததோ சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்ப வாங்க உங்க கருத்து சொல்லுங்க. கணேஷ்குமார் சார். இப்போ நீங்க இப்ப எனக்கு என்னன்னா இப்ப நீங்க ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் சொன்னீங்க, அந்த ஜாதகம் 74 இயர் சேம் கண்டிஷன்ல எனக்கும் ஒண்ணு வந்தது. அப்ப இயர்ல அந்த மாதிரி ஏதாவது லிங்க் ஆகுமா சார்? எப்படி சார்? அந்த பீரியட் அந்த டேட்லயே சேம் இஷ்யூ எனக்கும் ஒரு ஜாதகம் வந்திருக்கு சார். அப்போ அந்த இயர்ல இருக்கக்கூடிய கிரகத்துக்கு அவ்வளவு வலிமை இருக்கா? இல்ல சார், அந்த லக்னம் தான். லக்னம் அது தசை நடத்தக்கூடிய வயசு. இப்போ ஒண்ணும் இல்ல சார், இவருக்கு இதே ராகு தசை வந்து ஒரு 65 வயசுக்கு அப்புறம் வருதுன்னு வச்சுங்களேன், இந்த அம்மா என்ன ஓடியா போகுது? ஒன்றும் கிடையாது. அப்படியே அட்ஜஸ்ட் ஆகி ஓடிடும். அப்படியே அட்ஜஸ்ட் ஆயிடும், ஸ்ட்ரைட்டா அட்ஜஸ்ட் ஆயிடும். ப்ராப்ளம் நீங்க சொன்னது அப்படியே சிமிலாரிட்டி ஜாஸ்தியா இருக்குது. சரி, அது ஆனா லக்னம் எனக்கு ஞாபகம் இல்லை. பட் கண்டிஷன்ஸ் ரொம்ப அதுதான் சிமிலாரிட்டி இருக்கும். இருந்தாலும் அந்த அம்மாவும் ஓடி போயிருன்னு சொல்லிடாதீங்க, அது தப்பா போயிடும். கேட்டாங்க என்ன ஒரு கட்டத்தை 64 பிரிச்சா அதுல அந்த சந்துல போயிருச்சுட்டுருவாங்க. அதனால அப்படி போக கூடாது மேபி. சரிங்க சார், ஓகே சார். சார் அப்படியே கூப்பிடுங்க சார், ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. வேலு கார்த்திக் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இப்போ இந்த ஜாதத்துல சனி வந்து ராகு சாரை வாங்கியிருக்கு, இதுவே வந்து அது குரு சாரை வாங்கியிருந்ததுன்னா அந்த பிரச்சனை வந்துருக்காது. எப்படி வரும்? வராது இல்ல, ஒரு டவுட். வராது இல்ல சார். அதான் சார். இவர் பிறகு இந்த அம்மாவை கட்டாமலே இருந்தா பிரச்சனை வந்திருக்காதா அப்படின்னாக்கும் கண்டிப்பா வரும். வேற பொண்ணால வரும், வேற பொண்ணை கட்டுறாருல அதால வரும். அப்ப இது வராம இருக்கிறதுக்கு என்ன வழி? கல்யாணமே பண்ணாம இருக்கிறது வழி. தேங்க்யூ சார். இன்னொரு காமெடி நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய கோடீஸ்வரங்க, அதாவது ரொம்ப பெரிய கோடீஸ்வரங்க, உலக அளவுல பிசினஸ் எல்லாம் இருக்கு, ஒரே பொம்பளை பிள்ளை. அந்த பொம்பளை பிள்ளை ஒரு நீக்கிற பிள்ளைய பிடிச்சிக்கிட்டு நான் இதைத்தான் கல்யாணம் பண்ணுவேங்களாம். பெத்தவங்க தன்னால கிறங்கி கிருது பெரியான். அது இது மாதிரியான மிரர்கள் நிறைய உண்டு. சரி, ரைட், வாங்க அடுத்ததுக்கு வாங்க சார். அடுத்தது சக்தி கணேசன், நீங்க பேசுங்க சார். வணக்கம் சார். சார், அதாவது இந்த ஜாதகத்துல ஒரு என்னோட பார்வை சார், ஏற்கனவே ஒரு பாடல் மூலியமா இப்ப நான் அந்த 7ஆம் இடத்தை அப்படியே லக்னமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னு, அந்த 7ஆம் இடத்துக்கு 6ஆம் அதிபதி குரு 4ஆம் அதிபதியை பாக்குறாரு சார். இருப்பா நான் அதை ஸ்கிரீனுக்கு போடுறேன். நீங்களா 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதினா எல்லாரும் உங்களை மாதிரி டக்கு டக்குன்னு ஃபாலோ பண்ண முடியாது இல்ல, நாங்கெல்லாம் இருங்க ஸ்கிரீன்ல போட்டுக்கிறேன். இப்ப சொல்லுங்க. நீங்க ஒரு பாடல் மூலியமா சொல்லியிருக்காரு, நாரவனும் நாலவனும் அகலவனும் நரகதி அடைந்திருக்க ராகுஜன் பார்க்க பாலனிவந்தனை பயந்த பாவி மகர் பாவி பரப்புருஷருடன் கூடி பஞ்சனை ஏற்படுப்பார். ஆமா சார், அந்த கான்செப்ட்ல இது அப்படியே பொருந்துது சார். அப்படியே இந்த லக்னம் அப்படியே 7ஆம் இடத்துல லக்னமா வச்சுக்கிட்டீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு 6ஆம் அதிபதி சொல்லக்கூடிய குரு வந்து 4ஆம் அதிபதியை பாக்குறாரு. செவ்வாய் கூட வேற சேர்ந்துருக்கு.
இப்படி எடுத்துக்க சத்தி, ரொம்ப சுத்த வேண்டியது இல்ல. 7ஆம் இடம் வந்து மனைவியுடைய லக்னம்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு 2ஆம் இடத்துல தனிச்சராகு, சோலி முடிஞ்சு, அவ்வளவுதான், விட்டுருங்க. ஏன் அதுக்கு மேல ஆராய்ச்சி வேணும்னா? இல்ல சார், அந்த இது எனக்கு நீங்க இதை போடும்போதே எனக்கு டக்குன்னு ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. அதனாலதான். தேங்க்யூ சார். தேங்க்யூப்பா. விஸ்வநாதன் சார். சார் குருநாதருக்கு வணக்கம். அனைத்து ஜோதிட சாம்பவான்களுக்கும் வணக்கம். ஐயா சௌக்கியங்களா ஐயா? குருநாதரே நல்லா இருக்கேன். நேத்தே அவங்க நீங்க இது பழனி வந்த அந்த போட்டோ, பழனி வந்ததா இது வந்ததை பாத்துக்கிட்டு இருந்தேன். குரு வணக்கத்துக்கு வந்திருந்தீங்கல்ல? ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா, ஆமாங்க. திருப்பதி போயிட்டு ரொம்ப ஆமா, ரொம்ப கிறங்கி போய் வந்திருந்தீங்க. அந்த போட்டோ எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் நேத்து உட்காந்து. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. கிளாஸ் சூப்பரா இருக்குதுங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. சரிங்க ஐயா, அவ்வளவுதாங்க ஐயா. நன்றி நன்றி. மகேஸ்வரி இருக்கீங்களா? மகேஸ்வரி நாகராஜன், மேட்டுப்பாளையம்ல. மழை காலம் துளி காலம் சார், அங்க ஒழுங்கா இன்டர்நெட் கிடைக்காம இருக்குன்னு நினைக்கிறேன். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேம்மா சார். இப்போ சனி செவ்வாய் சேர்க்கை வந்து குரு பார்க்குது இல்ல சார், அப்ப வந்து அந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் இல்லாம இருக்கலாம் இல்லையா சார்? இல்லம்மா, கல்யாணம் ஆயிருக்கு, அப்புறம் வந்து 2 குழந்தைகளை கொடுத்துருக்கு, இதெல்லாம் குரு பார்வை இருக்க போய் தானே கிடைக்கும். ஓ இல்ல இல்ல, இந்த பிரச்சனை இருந்தா கூட அந்த குரு பார்வை இருக்கனால அது சால்வ் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க சார். இல்லம்மா, நடக்கிற தசை வந்து சனி இல்லையா, அது வந்து கண்டிப்பா தெருவில் இழுத்து விட்டுரும். அது ராகு சாரம், ராகு 8ல இல்ல. ரெண்டாவது நீங்க இப்படி யோசிங்க, 3 6க்கு அதிபதி புதன் வந்து ஆட்சி ஆகுறாருல, அப்ப பிரச்சனையும் கொடுப்பாருல. இன்னைக்கு தான் நம்ம பேசணும், 6ஆம் இடத்த அதிபதி எங்க இருந்தாலும் யோகத்தை செய்வார் அப்படின்னுகிட்டு இருந்தேன். என்கிட்ட கூட இப்படி ஒரு ஜாதகம் ரிஷப லக்னம் சார். ஆனா 7ல வந்து சுக்கிரன் செவ்வாய் புதன் 3மே கூடி அவங்க லேடி தான் சார். அவங்க ஓப்பனா நான் இப்படிதான் இருப்பேன், ஆனா அவங்களுக்கு குழந்தை இல்லை ஆக்சுவலா, இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, கணவர் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்காம போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி. ரிஷப லக்னம் 7ல வந்து சுக்கிரன் செவ்வாய் புதன், குருவும் ஆட்சியா தான் இருக்காங்க, சனியும் ஆட்சியா தான் இருக்காங்க. ஆனா அந்த குரு வந்து அவங்களுக்கு வந்து இதை வந்து இல்ல, அதாவது அந்த கில்ட்டினஸ் இல்லாம அதை அவங்க ஜஸ்டிஃபை பண்றாங்க பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம் அதுல. ஆமா சார், ஆமா சார். இப்படி வந்தது சார் எங்கிட்டயும் ஒரு ஜாதகம். நல்லதுமா, தேங்க்யூ சார், தேங்க்யூ, நல்ல விளக்கம் சார். நன்றி. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் சார். இப்பதான் கரண்ட் போயிருச்சுங்க. கோபிச்செட்டிப்பாளையத்துல இருந்து பேசுறேங்க ஐயா. மழையின் காரணமா இப்பதான் கரண்ட் போச்சுங்க. விடுங்க, போனா போயிட்டு போகுது, விடுங்க, போனா திருப்பி வரும்ல. இது மத்தியானத்துல இருந்து கரண்ட் இல்லைங்க, இப்ப ஈவினிங் தான் விட்டாங்க. அப்படிங்களாங்க சார். ஓகே, இங்க 2-3 டைம் போயிட்டு பார்த்தா வந்துங்க சார், மறுபடியும் போயிடுச்சுங்க சார். சார் இப்ப இந்த தனிச்ச ராகு வந்து இந்த 8ல இருக்கிறதுனால இந்த பாதிப்பு ஏற்படுதுங்களா, இல்ல வந்து ஏதாவது வேற கிரகங்கள் சேர்ந்திருந்தா இந்த பாதிப்புல விளக்குகள் ஏற்படுமா அப்படின்னு? வேற கிரகங்கள் சேர்ந்திருந்தா பாதிப்புல விளக்கு ஏற்படும் சார். ஆனா தனிச்ச ராகுங்கிறத விட, ராகு வந்து ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் செவ்வாயும், ராகுக்கு கால் கொடுத்த கிரகம் புதன் நினைக்கிறேன், புதனும் ராகுக்கு கேந்திரத்துல உட்கார்ந்துருந்தாங்கன்னா, அல்லது 8 6ன்னு போகாம கேந்திரத்துல உட்காந்துருந்தா, ராகுக்கு மறையாம ஒரு கிரகமாவது இருந்துருந்துச்சுன்னா இந்த அவமானம் வராது. நீங்க சனி தசைன்னதுமே அடுத்து ராகுவை எடுத்துக்கங்க. ராகு காலில் தானே உட்காந்துருக்காரு. இப்ப ராகு என்ன பண்ண போறாருங்கிறது ராகுவை பேலன்ஸ் பண்ணா தெரிஞ்சிருக்கும்ல. இந்த கெமிஸ்ட்ரியில ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுவாங்க, அது மாதிரி பேலன்ஸ் பண்ணோம்னா தெரிஞ்சிடும் அந்த ஈக்குவேஷன் ரைட்டு தப்புங்கிறது. ஓகே சார். வந்து நம்ம இந்த சனியினுடைய திசையில அவருடைய சார்பிலேயே இருக்கிறதுனால அப்படி இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இது கௌரவமா நிறுத்திக்கிறதுக்கு இது ஓகே. இன்னொரு பாயிண்ட் எடுத்துக்கணும்னு வச்சுக்கங்களேன், அதாவது 7ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்து அதிபதி புதன், ரைட்டா? கண்டிப்பா. அவர் வந்து சனியோட சம்பந்தப்பட்டு ஆட்சி ஆகிறார். அந்த சனி வந்து 7ஆம் இடத்துக்கு சுகஸ்தானாதிபதி, 5ஆம் இடத்து அதிபதி. இந்த 5ஆம் இடத்து அதிபதி பாதிக்கப்பட்டு தசை நடந்தா அவங்களுடைய கேரக்டர்ல கண்டிப்பா பிரச்சனை வரும், அல்லது மனசாலையாவது அவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கும் அப்படின்னு நான் எங்கேயும் ஒரு பக்கம் பேசினதா எனக்கு ஞாபகம். சரிங்களா? 5ஆம் இடத்து அதிபதி கெட்டு போயிருவாங்க, இல்லாட்டி பூர்வீகத்தை விட்டு போயிடுவாங்க.
அப்படி போயிட்டாங்கன்னாக்க அந்த தோஷம் அதில் அடிபட்டு போயிடும். அதாவது வெளிநாடு போகிறது, வேற லாங்குவேஜ் பேசுகிற இடத்துக்கு போகிறது, அந்த மாதிரி போகிறது. அப்போ இங்கே அந்த 5ஆம் இடத்ததிபதி பாதிக்கப்படுறாரு. அதனால 2வது சனி 5ஆம் இடத்ததிபதி, அதனால அவர் வந்து நீசத்தனமான தொடரும் அப்படி. இன்னொரு விஷயம், அதாவது இது வந்து இதுக்கப்புறம் சிலது இருக்கு. அதாவது இவங்களுடைய அந்த இன்பம் நுகரும் விதம் அப்படிங்கிற அந்த மெத்தடெல்லாம் வந்து சொல்லலாம் இதுல. அப்படி சொல்லிட்டு போனோம்னு வச்சுங்களேன், நம்மளை ரொம்ப வித்தியாசமா பார்ப்பாங்க, நம்ம முன்னால யாரும் வரமாட்டாங்க, அப்படி சிக்கலாயிடும். இந்த அம்மா ஏன் உளுந்தாங்கிறது சார், இந்த அம்மா ஏன் உளுந்தாங்கிறது காரணம் இருக்கு சார். ரைட், அடுத்து. நன்றி சார் வாங்க. குரு சார் அன்மியூட் பண்ணிக்கீங்க. குரு சார் வணக்கம் சார். வணக்கம் சார். செவ்வாய் லக்னாதிபதி அவருடைய கூட இருக்கும்போது கூட இப்படி நடக்குமா? லக்னாதிபதி எங்க இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா இருப்பாரு. அதுதான் பரிவர்த்தனை ஆட்சியாகவும் இருப்பாரு. ஆமா சார், பரிவர்த்தனையாகி ஆட்சி ஆயிடுறாரு சார். அவருக்கு வந்து நல்ல படிப்பு, பெரிய புகழ், நல்ல வசதி, இது நிறைய பேங்க் பேலன்ஸ் எல்லாம் கொடுத்துட்றாருல்ல. 7ஆம் அதிபதியும் உச்சமாயிடுறாருல்ல, ஏன் அந்த மாதிரி பண்ணாரு? 7ஆம் ஒரே காலம் ராகு. ஆமா, சுக்கிரன் உச்சமாகுறாரு. உச்சமாயிடுறாரு. ஆமா சார், வெரி குட் கொஸ்டின். ஆனா சுக்கிர தசை நடக்கலையே. நடக்கல. வெரி குட் ஆன்சர். குரு பார்வையில சுக்கிரன் பார்வையே இல்ல சார், குரு அதாவது சுக்கிரன் வந்து நல்லா தான் இருக்கார், அதனால அழகான மனைவி கிடைப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் குறையில்லை. பட் சுக்கிர தசை நடந்து இந்த மாதிரி ஏதாவது மாறி இருந்தாங்கன்னா அது சுக்கிரன் மேல ஃபால்ட். இப்போ வந்து சனி ராகு மேலதான் ஃபால்ட். சனி வந்து ராகு வந்து சனியை செலுத்தின விதம் தப்பு. ஓகே சார், தேங்க்யூ சார். முத்துசாமி வாங்க சார். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் முச்சாமி. பாப்பா நல்லா இருக்கா? நல்லா இருக்குது சார். ராவடி பண்ணிட்டு இருக்கிறா வீட்டுல பேசுறதுக்கு கூடாம. சரி, பெரிய பாப்பா நல்லா இருக்கா? நல்லா இருக்குது சார். ஆமா, சின்ன பாப்பாவை மட்டும் கேட்டுட்டு அப்புறம் பெரிய பாப்பா கோவம் வந்துட போகுது. இல்ல வராது சார். அடுத்த தடவை வரையில மீட்டிங்க்கு வரல, உன்னை எல்லா மீட்டிங்லயும் மானத்தை வாங்குவேன்னு சொல்லியிருக்கேன். உன் வீட்டுக்கு வர மாட்டேன், பழனிக்கு வர சொல்லியிருக்கேன். இல்ல பாத யாத்திரைக்கே வரேன்னு சொல்லியிருக்காங்க. ரைட் சார். எனக்கு இந்த இது இப்போ ஒரே நட்சத்திரங்கால உட்கார்ந்துருக்கு, ராகு 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்குன்னு சொல்லியிருக்கீங்களா? எந்த லக்னமா இருந்தாலும் 6, 8, 12 அப்படி இல்ல பாதகஸ்தானம் மாரகஸ்தானத்துல ராகு உட்கார்ந்து எந்த 2 கிரகம் ஒரே நட்சத்திரத்துல உட்கார்ந்திருந்தாலும் ஏதாவது ஒரு வித்தியாசமான இந்த மாதிரியான அவமானங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவமானம்னு சொல்ல முடியாது, இதுல பாசிட்டிவும் சமயத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா அந்த இடத்துல வந்து கண்டிப்பா ட்ரிகர் ஆகுங்கிறது உண்மை. அதாவது நெகட்டிவ், எய்தர் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ். அதுல நெகட்டிவ் கொஞ்சம் ஜாஸ்தி, பாசிட்டிவ் கொஞ்சம் கம்மி. எந்த லக்னமா இருந்தாலும் இந்த மாதிரியான கிரக அடைவுகள் இருந்தா ஒரு மாற்றி. ஆமா, இல்ல நான் ஒருத்தருக்கு பார்த்தேன், 11ல ராகு இருந்தது. அந்த ராகு தசை ராகு புத்தி நடக்கும்போது அவங்களுக்கு மேரேஜ் ஆகி அன்னைக்கே வந்து போயிட்டாங்க அந்த அம்மா. இது அதனாலதான் கேட்குறேன். இது இந்த அன்னைக்கே போறாளுகள்ல, அவளுக்கு எல்லாம் கல்யாணம் பேசலே கிளம்பி போயிட்டாளுங்கன்னா எம்புட்டு காசு மிச்சம். ஆமா சார், வெகு விமர்சையா கல்யாணம் நடந்துச்சு. பாருங்க, பாவம். நம்மால ரொம்ப சந்தோஷமா கிளம்பி வந்திருப்பாங்க கல்யாணத்துக்கு, மண்டபத்துக்கு வர்றது. 1 வருஷம் ஆயிடுச்சு சார், இன்னும் அதுல இருந்து அவர் விடுபட்டு வெளியே வர முடியல. சரி விடுங்க, வரட்டும், பைய பதறாம வரட்டும், காலம் எல்லாத்தையும் மறக்கடிச்சிடும். அதனாலதான் சார் கேட்டேன், எந்த லக்னமா இருந்தாலும் இந்த மாதிரி 6, 8, 12 இல்ல பாதகஸ்தானம் மாரகஸ்தானத்துல உட்கார்ந்து இந்த மாதிரி கிரக அடைவு இந்த மாதிரி இருந்தா இந்த மாதிரி இதை தவிர்க்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார்? இருக்கு, கல்யாணமே பண்ணாம இருந்துக்கிற வேண்டியதான். அது எப்படி பண்ணாம இருக்கிறது ஏப்பா? சரி, ஓகேப்பா, அடுத்து பாப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூமா, தேங்க்யூப்பா. யார் சார்? கோவிந்தராஜ் சார்.
சார் வணக்கம் சார். வாங்க சார். சார் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். 2 கொஸ்டின் சார். ஒரு பையனுடைய ஜாதகத்தை கொடுக்குறாங்க சார். சரி. அந்த பையனுடைய ஜாதகம் திருமண வாழ்க்கையில எல்லா விதத்திலையும் சிறப்பா இருக்குதுன்னு அந்த ஜாதகம் இருக்கு சார். சரி. அப்ப எதுக்கு சார் பொருத்தம் பாக்குறது? வெரி குட் கொஸ்டின். சளி பிடிச்சா மாத்திரை சாப்பிட்டா 1 வாரத்துல போயிடும், விட்டுட்டோம்னா 7 நாள்ல போயிடும் அப்படிங்கிறாங்க. ஆனாலும் மாத்திரை சாப்பிட்றோமே சார், எதுக்கு சார் சாப்பிட்றோன்ற மாதிரி இருக்கு. விஷயம் என்னன்னா, ஜோசியம் பார்த்து பரிகாரம் பண்ணி நம்ம பலன் நடக்கிறத திருப்பிலாம் வைக்க முடியாது சார். இப்போ ஒருத்தருக்கு வந்து 2 பொம்பளை பிள்ளை இருக்கணும் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து வெயிட்டா பரிகாரம் பண்ணி நான் ஆம்பளை பிள்ளை வைக்கிறேன் அப்படின்னாக்கா அவருக்கு ஆம்பளை பிள்ளை பிராப்தம் இருந்தா கிடைச்சிடும், மற்றபடி அவர் பண்ண பரிகாரத்துல தான் கிடைச்சிருக்குன்னு அவர் நினைச்சுக்கிற வேண்டியதான். அந்த பிராப்தம் இல்லைன்னா என்ன பரிகாரம் பண்ணாலும் கிடைக்காதுல்ல. அது மாதிரி இந்த பொருத்தம்னு பாக்குறதுங்கிறது, அதாவது இந்த பையனுக்கு எல்லா சிறப்புமான ஜாதகம், அந்த பொண்ணுக்கும் சிறப்புமான ஜாதகம் அல்லது சீரழிஞ்ச ஜாதகம் ஏதோ ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து முன்னக்கூட்டியே சொல்லல, மனசளவுல நம்ம ஆளுக தயாராகிடுவாங்க. அப்போ ஒரு ஏமாற்றம் இருக்காது. அதுக்காக இப்ப ஒண்ணு வேணாம் சார். இந்த இப்ப முத்துசாமி சொன்னாரு கல்யாணம் ஆகி மறுநாளே அன்னைக்கே ஓடிப்பிட்டா அப்படின்னாரு. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. ஆனா நம்ம சொல்ல மாட்டோம், ஜோசியர் யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி உன் மண்டாட்டி உங்க கூட இருக்காது உடனே ஓடி போயிருமியா அப்படின்னாக்க என்ன ஆகும்? அதை வந்து ஏத்துக்கிற மனோநிலையாவது அவங்களுக்கு இருக்குமா? இருக்காது. ஆனா பிரச்சனையாகும், சண்டை சச்சரவு வரும், வம்பு வழக்கு சண்டை வரும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லி வச்சோம்னா அவங்க வந்து ஓரளவுக்கு மனசை தாங்குற சக்தியை திடப்படுத்திக்குவாங்க. அவ்வளவுதான் சார் பண்ண முடியும். அதே மாதிரி இப்ப நம்ம வந்து படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு அலைஞ்சிட்டு இருக்கோம், தொழிலுக்கு அலைஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னா எப்படா தொழில் அமையும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வம். இப்ப இதை இப்படி சொல்றத விட நான் இப்படி சொல்றேன். பஸ்ஸுக்கு பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருக்கோம் சார். எப்ப பஸ் வரும்னு நமக்கு டைம் தெரியாது. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இப்ப நான் என்ன பண்ணலாம், ஆப்ல பார்க்கலாம். முந்தைய காலத்துல என்ன பண்ணுவாங்க, பக்கத்துல இருக்கவங்களை கேட்பாங்க, அங்கனக்குள்ள ஏதாவது வீடு இருந்தா கேட்பாங்க, எத்தனை மணிக்கு பஸ் வரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படின்னா எப்படினாலும் பஸ் வரத்தான் போகுது, ஏறத்தான் போறாரு, அவர் ஊருக்கு போத்தான் போறாரு, அது 10 நிமிஷம் முன்ன பின்ன வரும். ஆனா அதை கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிற கியூரியாசிட்டி இருக்கு பாருங்க, அதுதான் ஜோசியம். ஓகே சார், தேங்க்யூ சார். நல்லது சார். ஓகே வாங்க அடுத்தது எம்ஜிஆர் சார். வாங்க சார். எம்ஜிஆர் சார். சார் குஜராத்தருக்கு வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாக்குறோம். நல்லா இருக்காங்களா சார்? விஷயமா இருக்கு. போயிட்டு இருக்காங்க சார், கொஞ்சம் அப்படி இப்படி ஓடிட்டு இருக்கு. கொலு எல்லாம் வச்சிருந்தீங்களா அந்த தடவை? ஆமா சார், கொலு எடுத்து போடணும்னு. வீடியோ எடுத்திருப்பீங்களா? போட்டு விடுங்க சார், எனக்கு போட்டு விடுங்க, நான் கூட சேனல்ல போட்டு விடுறேன். இல்ல சார், வீடியோவே எடுக்கல, ஒரே ஒரு போட்டோகிராஃப் எடுத்து கீதை யாரம் மேடத்துக்கு அமிச்சேன், அவ்வளவுதான். வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன், எடுக்கவே முடியல. ஆபீஸ்ல பயங்கர பிஸி சார். கேமரா கொடுத்திருந்தா அவங்களே எடுத்திருப்பாங்கல்ல சார். ஆமா, இல்ல அவங்களுக்கும் உடம்பு சரியில்லாம இருந்தது அப்போ. சரி சரி. நான் யாரையும் கூப்பிட கூட இல்லை. சரி சரி சரி. அப்புறம் குழுல இருக்கிற அத்தனை பெரியவங்களுக்கும் நமஸ்காரம், சக தோழர்களுக்கு எல்லாருக்கும் நமஸ்காரம், வணக்கம். எனக்கு ஒரே ஒரு சின்ன கொஸ்டின் தான் சார். இப்போ நீங்க எடுத்துக்காட்டா கொடுத்ததுல அது எப்படி நம்ம வந்து அவரு மனைவியினால, அதாவது தாம்பத்திய வாழ்க்கையினால அந்த அவமானம் வரும்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணீங்க நீங்க? இல்ல சார், ஆக்சுவலி இது வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிச்சு சொல்லல. அதாவது இது நடந்துருச்சு. அவர் வந்து ஜாதகத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தப்ப என்ன கொடுத்தாருன்னா, ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்குங்கிறதான் என் கொஸ்டின், அவருடைய கொஸ்டின். ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாரு. இதுக்கு பெரிய கைப்புண்ணுக்கு கண்ணாடியா வேணும்னு வாங்கல. அந்த கணக்கா சனி செவ்வாய் சேர்ந்துருக்கு, 8ல ராகு இருக்குது, நம்ம பெருசா ஒன்றும் கணக்கு போட வேண்டியதில்லை. சனி தேசம் நடந்துட்டு இருக்கு, எங்கிட்டனாலும் குடிங்கிற பிரச்சனை தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு நான் அந்த ஸ்டைல்ல போய் சண்டை ஓட்டுக்கிட்டு இருப்பீங்க, பிரச்சனையாகும், 2 பேரும் தனித்தனியா இருப்பீங்க, ஈவன் ஒரே வீட்டுல இருந்தாலும் தனித்தனி ரூம்ல இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் வந்துடும் அப்படின்னு சொன்னதுப்ப அதுக்கப்புறம் தான் இந்த தகவல்லாம் வந்தது. இது வந்ததுதான். இல்ல ஆமா, இல்ல இந்த இப்ப சப்போஸ் நம்மளுக்கு தெரியாம இருந்ததுன்னா அவமானம் இந்த மாதிரி மனைவினால வரும், இல்லைன்னா தாம்பத்தியத்தினால வரும்ன்றத எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஏதாவது, ஏன்னா இது வந்து கலத்தரகாரகன்னு சம்பந்தப்படல, இல்லைன்னா கலத்தரகாரன் 12ஆம் இடத்துல போய் இருந்ததுனால அந்த மாதிரி 2 குடும்பஸ்தான அதிபதி 12ஆம் இடத்துல இருந்ததுனால அது மாதிரி பிரிவினை, குடும்பத்துல பிரிவினைன்னு எடுத்துக்கலாமா? வரேன் சார். இப்போ இந்த இது வந்து இது இப்படி சொல்றது சரியான்னு தெரியல, இருந்தாலும் நான் சொல்றேன்.
அதாவது லக்னத்துக்கு 12ஆம் இடம்ங்கிறது அயன சயன போகஸ்தானமா சார்? ஆமா சார். 12ஆம் பாவாதிபதி குரு பாதகஸ்தானத்துல தனிச்சு நிக்கிறார். 2 நெகட்டிவ், அதாவது ஒன்னு பாதகஸ்தானம், இன்னொன்னு தனிச்சு நிக்கிறார். ரைட்டா? மூணாவது அவர் வாங்கியிருக்க கால் ராகு கால். ஓகே, முடிஞ்சா? அப்போ டோட்டலா 12ஆம் இடம் அவுட் இருக்கு. புரியுதுங்களா? ஆனா இவருக்கு சனி செவ்வாய் புதன் பரிவர்த்தனை. ரைட்டுங்களா? புதன் ஆட்சி, அந்த இடத்துல சனி கூட இருக்காரு. அப்ப சனி தொழில்காரகன். அவரோட ஆட்சி பெற்ற புதன் நிக்கல, தொழில் ரொம்ப பிஸியா போகும்ல. அது வந்து சனி செவ்வாய் அப்படிங்கிறதுனால ஆக்சுவலி வைத்தியம் தொழில் அவரோடது, மருத்துவர். சரியா? அப்ப இவர் தொழில்ல வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷனை கொடுத்துட்றாரு சார். 12ஆம் இடத்தை வந்து கவனிக்கிறவே இல்லை, அவர் விட்டார் ஃப்ரீயாவே. இதுதான் மேட்ரு. இங்க கலத்திர காரணம் பத்தின பேச்சுக்கே இடம் இல்லை. இன்னொன்னு நான் நோட்டீஸ் பண்ணேன் சார், ஜஸ்ட் நான் நீங்க சொல்லிட்டு இருக்கும் போதே நான் நோட்டீஸ் பண்ணது பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சந்திரன் உட்காந்து அவரும் ராகு சாரம் வாங்கியிருக்காரு. கேட்டா அதுவும் ஒரு காரணமா? அதனால மனைவினால வந்திருக்கலாமா? இல்ல சார், மனைவிங்கிற அந்த கேரக்டர் வந்ததுங்கிறது வந்து 8ஆம் இடம்ங்கிறது அவமான ஸ்தானங்கிறதுனால இதையும் எடுத்துக்கலாம் சார், கரெக்டா எடுத்துக்கலாம். ஆனா இவருக்கு காதல் வந்திருந்தா இவர் அவமானப்பட்டிருப்பாரு. இவருக்கு காதல் வரல பாருங்க, தனிச்ச குரு தானே 11ல. ஆமா, அதனால இவருக்கு காதல் வரல. சரி, நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. கந்தர் அனுபூதி சார். ஆமா சார், நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார், அவசியம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கரெக்டா நீங்க ஆரம்பிக்கும் போது நீங்க இத பத்தி சொன்னீங்க கந்தர் அனுபூதி. நான் அப்பதான் அவங்க ரூமுக்குள்ள வந்தாங்க, ஐயோ கந்தர் அனுபூதி போட போறாரா அப்படின்னு. நல்ல நல்ல பாடல் எடுத்துச்சு சார் இன்னைக்கு, அதுக்குள்ள இங்கிட்டு அங்கிட்டுமா போய் இழுத்துருச்சு. ஓகே சார், தேங்க்யூ சார். நாளைக்கு சந்திப்போம் சார். நாளைக்கு தமிழ் சேனல்ல லைவ் இருக்கு சார், கண்டிப்பா இருக்கு சார். தேங்க்யூ சார். பை காட்ஸ் கிரேஸ், முருகன் அருளால். சார் வணக்கம். நம்ம क्वेश्चन பேப்பர் எவ்வளவு வரைக்கும் போலாம் டைம்? இன்னும் 2 பேர் இருக்காங்கல்ல, முடிச்சிடலாம்ல சார்? எத்தனை பேர் இருக்காங்க? நான் வழக்கம் போல் எப்போதும் கையை தூக்கியே வைப்பேன் அப்படின்னு மாலதி தூக்கி வச்சிருக்காங்க கையை. வணக்கம் சார். வாங்க சார். சார் ஆக்சுவலா துலா லக்னத்துக்கு வரக்கூடிய தசை வந்து குரு சொல்லுவாங்க. இவங்க வந்து சிக்கினது குரு சிக்கியிருக்காங்க சார். ஏன்னா குரு புத்தியில சிக்கியிருக்காங்க. ஏன்னா குரு வந்து வக்ரமாகாம இருக்காரு. அவர் பாத்தீங்க அப்படின்னா 5ஆம் பார்வையா குரு சனி செவ்வாய் பாக்குறாரு சார். அப்புறம் பிளஸ் பாத்தீங்கன்னா இன்னொன்னு 7ஆம் பார்வையா அவரோட பாதஸ்தானத்தை பாக்குறாரு. 9ஆம் பார்வை லக்னத்தை பாக்குறாரு. ஸோ இந்த புத்தியில சிக்கியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டுங்க சார். இன்னொன்னு சார், மறந்துட்டேன் சார். மறந்தீங்களா? பரவாயில்ல விடுங்க. நீ ஏதோ ஒரு இல்ல இப்படி ஜாதகம் சொல்லிட்டு இருக்கல, மறந்தா என்ன சொல்லணும் தெரியுமா? ஏதாவது ஒரு புத்தியில் நீ வசமாக சிக்கி கொண்டாய் அப்படின்ட்டோம்னாக்கா நம்ம அந்த வசமாகங்கிறது மட்டும்தான் உனக்கு மனசுல நிக்கும். ஆமாங்க அப்படின்றாய். மேஷ லக்னம் சார், நீங்க வந்து துலா லக்னம் சொல்லிட்டு இருக்கீங்க, மேஷ லக்னம் பாருங்க சார். நான் வந்து அதாவது அந்த பெண்ணோட ஜாதகம் எடுத்துருக்கேன் சார். மனைவியில இருந்து சொல்றாரு சார், மனைவியை வந்து லக்னமா எடுத்துக்கிறாரு. ட்ரிபிள் சார், நான் இப்ப இதுக்கு கூட சொன்னேனே சார், ரொம்ப சிம்பிளான, சுத்தவே வேணாமேப்பா. அதாவது 7ஆம் இடம் வந்து மனைவி ஸ்தானம், மனைவி ஸ்தானம் குடும்ப ஸ்தானத்துல ராகு தனிச்சு நிக்கிறாரு, ராகு ஆக்டிவேட் ஆகுறாரு நடக்கிற தசையில. முடிஞ்சு வச்சு, அவ்வளவுதான். தனிச்சு ராகு நிக்கிறாருல. ஓகே சார். இன்னொரு சார், இதான் ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல சார். நான் 2 முதல்ல பார்த்தேன். இது வந்து சார் ஒரு லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி அந்த 4ஆம் இடத்துக்கு 6-8 பண்ணல மாதிரி தான் அவங்க தப்பு பண்றாங்க சார். ஓ, மேபி இருக்கலாம்ப்பா. நான் இது வந்து செக் பண்ணல. அஃப்கோர்ஸ் பண்ணிடுவோம். அதனால என்ன இப்போ என்ன நமக்கு என்ன தப்புனா ஜாதகம் கிடைக்காதா என்ன? சரிங்க சார். அதான் சார். நான் குரு வர இந்த துலா லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி சனி 4ஆம் இடத்துக்கு 6ல இருக்காரு சார். அவர் 3ஆவது அதிபதி குருவார் பாத்துறாரு. ஸோ வந்து அந்த வேலையை நல்லா ட்ரிகர் பண்றாங்க. டவுட் பார்த்தேன் சார். ரைட், விடுங்க. இது நல்ல லெசனா இருந்தது இல்ல நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே, ஓகேப்பா, தேங்க்யூப்பா. சார் வணக்கம் சார். சார் இவருக்கு இப்போ
சனி தசையில ராகு வந்து ஆக்டிவேட் ஆகி அடிக்கிறாருன்னு சொல்றீங்க. இவருக்கு ராகு தசையே அந்த வயசுல ஒரு 30 to 50 வரைக்கும் நடந்திருந்தா இவருக்கு இதே பிரச்சனை வந்திருக்குமா? வேற மாதிரி பிரச்சனை வந்துடும். ராகு வந்து 8ஆம் இடத்துலயும் 3ஆம் இடத்துலயும் கான்சென்ட்ரேட் பண்றாரு, ரைட்டா? ஆமா. அப்ப அவமானமும் கௌரவ குறைச்சல் தான் வரும். இது வராது. சனி தசைங்கிறதுலாம் சுக்கிரன். பொண்ணால வராது, பொண்டாட்டியால வராது. சரி சார், நன்றி சார். நன்றி நன்றி. இதுல நீங்க கேட்டதுல ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஒண்ணு இருக்கு. அதாவது என்னன்னா, ஒரு தசை நடத்துற கிரகம் ஒரு கால்ல உட்காந்துருக்காருல, அது வேற மாதிரி பலன் செய்யும். அந்த எக்ஸாக்டா உட்காந்துருக்க கால் வந்து அந்த கிரகம் தசை நடத்துல வேற மாதிரி பலன் செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க கேட்ட கேள்வியில ராகு தசை நடந்துச்சுன்னா வேற பலன், இங்க குரு தசை நடக்கல வேற பலன், அந்த மாதிரி. சனி தசை குரு தசை நடக்கல வேற பலன், அந்த மாதிரி. ஓகே, நல்ல கொஸ்டின் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மேடம் நானா சார்? வணக்கம் சார், அனைவருக்கும் வணக்கம் சார். எங்களை எல்லாம் மறந்துட்டீங்க சார். இல்லம்மா, அதாவது மறக்கிறதுங்கிறத விட என்னத்த சொல்றது, நிறைய போராடிக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் அந்த போராட்டத்தினுடைய ஒரு வெளிப்பாடு இன்னைக்கு வந்துட்டேன் லைவ்ல. நாளைக்கு கண்டிப்பா வந்துடணுங்கிற முடிவுல இருக்கேன். நன்றி. அதுவும் தமிழ் சேனல்லயே வரணும். நன்றி சார். நாங்கெல்லாம் உங்க குடும்பம் சார், அதனால நீங்க வரையில நாங்க உங்க குடும்ப நண்பர்கள் இல்லையா, அதனால எங்களை மறந்துடாதீங்க. இப்ப நான் கேக்குறேன் பாருங்க, குடும்ப நண்பர் மாதிரி. அத்தான் நல்லா இருக்காருல்ல? நல்லா இருக்காங்க சார். ஹெல்த் நல்லா இருக்குல்லம்மா? ஹெல்த் நல்லா இருக்கு, ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா எதுவும் பாசிட்டிவா வரணும்னு எதிர்பார்க்கிறேன். வரும், கவலையே படாதீங்க, பாசிட்டிவாவே வரும். ஓகே சார், எனக்கு ஒரு கொஸ்டின். இப்ப வந்து நீங்க ராகுவை பத்தி பேசிட்டு இருக்கீங்க இல்லையா? இப்ப ராகு லக்னத்துக்கு 12ஆம் வீட்டில் சுயசாரம் ஏறி இருந்தால் அங்க வந்து ராகு ஆட்சியா, அப்ப அந்த சுயசாரம் ஏறி இருந்தா அந்த வீட்டுல அந்த கிரகம் ஆட்சியான மாதிரி தானே அர்த்தம். அப்ப அந்த கிரகத்தை குரு பார்த்தால் அந்த ராகு தசை எப்படி வேலை செய்யும்? நல்ல விதமா வேலை செய்யும். ஆனா அங்க ஒரு கண்டிஷன் இருக்கு. ராகுக்கு வீடு கொடுத்த கிரகமும் கேதுவுக்கு வீடு கொடுத்த கிரகமும் சஷ்டாஷ்டகம் ஆகக்கூடாது, 6-8 போகக்கூடாது. ராகுக்கு வீடு கொடுத்த கிரகமும் கேதுக்கு வீடு கொடுத்த கிரகமும் அவங்களுக்கு சஷ்டாஷ்டகமா ஆகக்கூடாது. ஆமா. ஆனா லக்னத்துக்கு ஆகலாமா சார்? லக்னத்துக்கு ஆகலாம், ராகுவுக்கு ஆகலாம், கேதுவுக்கு ஆகலாம், அது எதுக்கு வேணாலும் ஆகலாம். அவங்க 2 பேரும் சஷ்டாஷ்டகம் போகக்கூடாது, கண்டிப்பா போகக்கூடாது. ராகுக்கு வீடு கொடுத்தாங்க. அப்ப எக்ஸாம்பிள், இப்ப ராகுக்கு வீடு கொடுத்தவங்க வந்து மேஷம்னு வச்சுக்கலாம், கேதுக்கு வீடு கொடுத்தவங்க மேஷம், ராகுக்கு வீடு கொடுத்தவங்க துலாம் அப்படின்னா அப்ப செவ்வாயும் சுக்கிரனும் சஷ்டாசகமா போகக்கூடாதுங்கிறீங்களா சார்? ஆமாம்மா, ஆமா. ஓகே ஓகே. போகாம இருந்தா 100% அது நல்ல பலன் கொடுத்துரும். இது சஷ்டாஷ்டகம் ஆச்சுன்னா எங்கனையா ஒரு பக்கம் தொல்லப்படும். ஓகே ஓகே. அப்ப லக்னத்துக்கு வந்து ராகுக்கு வீடு கொடுத்தவர் லக்னத்துக்கு 8ல இருந்தா ப்ராப்ளம் இல்ல? இல்ல, ப்ராப்ளம் இல்ல. அதாவது சஷ்டாஷ்டமும் ஆகாம கேந்திரத்துல உட்காந்து லக்னத்துக்கும் மறையாம ராகுவுக்கும் மறையாம இருந்தா அதான் ராஜயோகம். ஓகே ஓகே. அப்ப இப்படி இருந்தா 50% ஒர்க் அவுட் ஆகும். ஆமா, எவ்வளவு தூரம் எவ்வளவு குற்றம் குறை இருக்கிறதோ அதற்கு தகுந்தபடி பரிசு தொகையை குறைத்துக் கொள்ளுங்களேன் அப்படின்ட்டு போயிடும். அவ்வளவுதான் மேட்ரு. ஓகே ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே, நான் கூப்பிட்டது தனலட்சுமி மேடம், ஆனா வாய்ஸ் வேற மாதிரி வந்தது. அதான் அதுக்கு. ஆமா சார், அதுக்குள்ள அவங்க ஓபன் பண்ணாங்க. அவ்வளவு பொறுமை காக்க முடியும் சார். நீங்க பேரே சொல்லல, நானும் சார்னு கேட்டேன், நீங்க சொல்ல. சாரி சார். இல்ல நான் வந்து ஓபன் பண்ணப்பையும் மாட்டிட்டேன். தரப்பினும் குற்றம் குற்றமே. அதான் சார். வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. சார் நல்லா இருக்காருங்களா? நல்லா இருக்காரு, நல்லா இருக்காரு சார். அப்புறம் நவராத்திரி வீடியோலாம் நீங்க பாத்தீங்களா? பார்த்தேன். நீங்க இப்ப போட்டோ போட்டிருந்தது கூட பார்த்தேன். Facebookல போட்டோ போட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஓ, Facebookலயா? Facebookல போடல. Facebookலயே இதுல வாட்ஸ்அப்லயே எல்லாம் ஒண்ணு. நான் உங்க 2 பேரும் போட்டோ பார்த்தேன். வாட்ஸ்அப்ல போட்டுருங்க சார். எனக்கு ஒரு என்னன்னா, நீங்க சொல்லுவீங்கல்ல, அதாவது இப்ப சொன்னீங்க கொஞ்ச நேரம் முன்னாடி, தெரிஞ்சவங்களுக்கு ஜாதகம் பாக்குறது, பக்கத்து வீட்டுல ஜாதகம் பாக்குறது, ஃப்ரெண்டுக்கு ஜாதகம் பாக்குறது விட தெரியாதவங்களுக்கு நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? நேற்று இந்த சம்பவம் எனக்கு டிப்பிக்கலா அப்படியே நடந்தது. மேல இருக்காங்க, அவங்க வந்து 3rd floorல இருக்காங்க. ஆனா அவங்க வந்து சொன்னது எடுத்து வந்து அவங்க அம்மா பொண்ணு 2 பேரும் வந்துட்டு ஃப்ரெண்டோட ஜாதகம் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஃப்ரெண்டோட ஜாதகம் இப்ப வந்து இவங்க 2 பேர் ஜாதகம் எப்படி இருக்கு, மேரேஜ் லைஃப் நல்லா இருக்குமா அப்படின்லாம் கேட்டாங்க. ஆனா 2 பேர் ஜாதகத்தையும் பார்த்தோன்னா யாரு வந்து
சேர்த்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது சேர்ந்த மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். 3 பேர்கிட்ட காமிச்சிட்டோம், நல்லாதான் சேர்ந்திருக்கு அப்படின்னாங்க. நல்லா சேர்ந்திருக்குன்னா இப்ப ஏன் வந்துட்டு இப்ப செப்பரேஷன்ல இருக்காங்க, இப்ப எப்படி இருக்குன்னா இல்ல அவ வந்துட்டு இப்ப எங்க வீட்டுலதான் இருக்கா, ஐ மீன் எங்க வீட்டுலன்னா அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு அவங்க அம்மா வீட்டுல இருக்கான்னு அப்படியே பேசுறாங்க. அதாவது ஃப்ரெண்டோட ஜாதகம் மாதிரியே பேசுறாங்க. பட் எனக்கு உள்ளுக்குள்ள தெரியறது இவங்க வீட்டு ஜாதகம் தான் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த பொண்ணுக்கு தான் 2 வருஷம் முன்னாடி கல்யாணம்லாம் நடந்தது. அந்த ஃப்ரெண்ட் வந்து ஆண்டி எனக்கு எப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்றேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் நல்லா சேர்ந்துருந்தேன்னா இப்ப இந்த செப்பரேஷனே இருக்காதே, இப்ப ஏன் அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்களே, அப்ப வந்து இது சேரலாம் தானே இதுவா இருக்குன்னு. அந்த தசாபுத்திகளும் ரொம்ப சப்போர்ட்டே பண்ணல. அந்த பொண்ணுக்கு வந்து ராகதசா சுக்கரபுத்தி நடக்கிறது, அந்த பையனுக்கும் புதன் தசை நடக்கிறது, 2 பேருக்குமே சம சப்தம லக்னமாவே இருக்கு. அவளுக்கு மீன லக்னம், இவங்க கன்னியா லக்னம். அவளோட லக்னம் இவனுக்கு பாதகாதிபதியா வருது, இவனோட லக்னம் அவளுக்கு பாதகாதிபதியா வருது. அவனுக்கும் புதன் தசை நடக்கிறது. அடுத்தது அந்த பொண்ணுக்கு லக்னாதிபதி தசை தான் வரப்போறது. அந்த பையனுக்கு லக்னத்துல கன்னியா லக்னத்துல குரு திக்பலமா இருக்காரு, சந்திரனோட சாரம் வாங்கி இருக்கும்போது. அந்த பொண்ணுக்கு சூரியன் செவ்வாய் 2ஆம் இடத்துல மேஷத்துல, மீன லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய். இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல அந்த பிளானட்டரி பொசிஷன் பார்த்தாலே லக்னத்துல கேது சனி அப்படி இருக்கச்சே வந்து இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஜாதகம் வந்து சேர்த்தது கொஞ்சம் செகண்டரி தான் அப்படின்னு. இப்ப என்ன செப்பரேஷன் ஆகுமா, அவங்க சேருவாங்களா எப்படி அப்படின்னு கேட்டான். இல்ல நான் சேரத்துக்கு உண்டான இதெல்லாம் வந்து ஒரு நிமிஷம்மா, ஒரு நிமிஷம். அத ஒரு நிமிஷம். உங்களுக்கு வந்து அவங்க டைவர்ஸ் ஆயிருவாங்கன்னு தெரியும், ஆனா நீங்க அதை வந்து சுகர் கோட்டடா சொல்லியிருப்பீங்க. அதான் சொல்லியிருக்கேன். என்ன காரணம்னா நீங்க சொன்ன பிளானட்டரி பொசிஷனை நான் எடுத்துக்கவே இல்லை. இப்ப போயிட்டு இருக்கிற ஓரை என்ன ஓரைன்னு பாருங்க, சூரிய ஓரை போதா. சோ நிச்சயமா நீங்க பாசிட்டிவா பதில் சொல்லியிருக்க முடியாது. இது சூரியன்னா அரசாங்கம், அப்ப கோர்ட்டுக்கு தான் போவாங்க. அதான் நான் வந்து பாசிட்டிவா சொல்லவே முடியல அவங்க கிட்ட. இது இப்பவே ஆயிடுமா, எப்ப ஆயிடும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப வந்து செப்பரேஷன் ஆகாது, இந்த ராகதசா செவ்வாய் புத்தி வரும்போது இன்னும் 2 வருஷம் இப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம், இவங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக சொல்லுங்களேன் அப்படின்னு. இவளுக்கு ரொம்ப கோவம் வரும், அந்த ஃப்ரெண்டுக்கு ரொம்ப கோவம் வரும். முடியாதுங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போறதெல்லாம் வேலைக்கு. அப்புறம் நான் சொல்லிட்டேன், கோகோ விளையாடுறப்ப ஓடுறது ரன்னிங் இருக்கு இல்லையா, அவன் துரத்துறவனுக்கு ரன் பண்றவன் வந்து ரொம்ப ஃபாஸ்டா ரன் பண்ணணும். இவன் அப்படி இப்படின்னு முதுகெல்லாம் திருப்பினான்னு வைங்களேன், தப்பவே முடியாது, அவன் ஃபிளையிங்ல வந்து அடிச்சிருவான் டப்புன்னு. அது மாதிரி இது வந்து ஓடுறதுல வேகமா ஓடுற மாதிரி. அப்ப அட்ஜஸ்ட் பண்ணி போறதுங்கிறதெல்லாம் செட் ஆகாது. கரெக்டா இருந்தா செட் ஆகும், இல்லாட்டி இல்ல. விடுங்க, இத போய் பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம சொல்லிட்டேன் வந்துட்டு அவங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகுமா கேட்டாங்க. கேட்டா இப்பவே நம்ம டைவர்ஸ் அப்ளை பண்ணா ஆக மொத்தத்துல இல்ல நீங்க வந்து சந்திச்ச பிரச்சனை இல்ல. உங்களுக்கு நமக்கு தெரிஞ்சவங்க அவங்க அடையாளம் சொல்லி கேக்குறாங்க, சொல்லாம கேக்குறாங்க. தெரிஞ்சவங்க வந்து கேட்கல, சொல்றதுக்கு அந்த சங்கடங்கள் இருந்திருக்கு இல்லையா, நீங்களும் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. அதுதான் நீங்க சொல்ல வந்தது நான் சொல்றேன். ரொம்ப தெரிஞ்சவனா போனதுனால நீங்க சொன்ன மாதிரி மடக்கி மடக்கி கேள்வி கேட்டு நான் ஒரே பதில தான் சொல்ல வேண்டி வந்தது. இது வந்து கொஞ்சம் செப்பரேஷன்ல தான் இருக்கு. இல்ல விடுங்க, அதாவது நீங்க இப்படி யோசிங்க, நீங்க வர்றவங்க கிளையண்ட்னு யோசிக்காம உங்க மாமியார் உங்களை கேள்வி கேட்கறதா நினைச்சுக்கோங்க, சூப்பரா பதில் சொல்லலாம். ஓகேம்மா, டைம் ஆயிரும். அடுத்து இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க, அவங்க பேசிட்டா நம்ம கிளம்பலாம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா நீங்க சொன்ன பாயிண்ட் வந்து ரொம்ப கரெக்ட், ஹேண்டில் பண்றது அதுக்கு சொன்னேன். ஓகே ஓகே. சந்திரபாபு மேடம் வாங்கம்மா. சார் வணக்கம் சார். வணக்கம்மா. நீங்க காட்டு ஜாதகத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அதுல எனக்கு ஒண்ணு தோன்றது என்னன்னாக்கா, மேஷ லக்னம் 2-7 அதிபதி சுக்கிரன், அவர் உச்சமா இருக்காரு. ஆனா அந்த சுக்கிரனை வந்து சனி செவ்வாயோட சேர்ந்த சனி 10ஆம் பார்வையினால பாக்குறாரு. சனி ராகு சாரத்துல இருந்தது, ராகு 8ல இருக்கு. அதனால இந்த இது இருக்குன்னா கூட பேசிக்கலா இந்த சார்ட்டை பார்க்கும் போதே சார், குடும்பஸ்தானாதிபதியும் 7ஆம் அதிபதியுமான சுக்கிரன் போய் 12ல இருக்காரு. அவரு வந்து செவ்வாயோட சேர்ந்த சனி 10ஆம் பார்வையினால வேற பாக்குறாரு. ஏற்கனவே நீங்க சொன்னபடி அது வந்து அயனஸ்தானம், அந்த ஸ்தானாதிபதி அதுக்கு 12ல இருக்காரு. அதனால இப்படி பொதுவா பார்க்கும் போதே இவர் சுக்கிரனும் கெட்டு இருக்கிறதுனால மனைவியினால பிரச்சனை வரக்கூடும் அப்படிங்கிறது இவரோட ஜாதகத்துல இருக்கா இல்லையா சார்? 2வது சனி தசையில வந்ததுக்கு காரணம் சனியினுடைய பார்வை சுக்கிரனுக்கும் தானே இருக்கு. சனி ராகு சாரம் வாங்கி ராகு 8ல் இருந்தாலும் சனியினுடைய பார்வை சுக்கிரனுக்கும் இருக்கிறதுனால, அதனால சுக்கிரனுக்கும் மனைவிக்கும் அது சம்பந்தம் வந்துதான்னு கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். அதாவது
எங்களுக்கு தெரியாத விதிகள் ஒன்றும் இல்லை, குற்றம் இல்லை. இருந்தாலும் சுக்கிரன் சனி ரெண்டுமே ஃப்ரெண்ட்லி பிளானட். அதனால சனி பார்வைனால சுக்கிரன் கெட்டு போச்சுன்னு எடுத்துக்க வேண்டியது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் சனி ராகு சாரம் வாங்கினதுல நிச்சயமா அடிவாங்க. ஏன்னா ராகுவும் சனியும் ரொம்ப தீவிரமான பகைவர்கள். ஆனா நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான் இந்த வகையில. அதாவது 12ஆம் இடத்துல இருந்து போய் எடுத்து குருவில் எடுத்து சுக்கிரன்ல எடுத்து சுத்தி வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா ரொம்ப வேகமா பலன் எடுக்கிறதுக்கு இப்படி வரலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே சார், தேங்க்யூ சார். நல்லது நல்லது நல்லது. ஆனா நல்லா எடுக்கிறீங்கம்மா, நீங்க தான் ஃபாஸ்டா எடுக்கிறீங்க. தேங்க்யூ சார். வாங்க முருகன் சார் வாங்க. முருகன் சார் இருக்கீங்களா? ராமன் சார் வாங்க. ரமணி சார். சார் வணக்கம் சார். ஜோசியத்துல நீங்க படிப்படியா முன்னுக்கு போறீங்கன்னு சிம்பாலிக்கா பின்னால படிய வச்சிருக்கீங்களா சார்? இல்ல சார். சார் எனக்கு ஒரு சின்ன டவுட் சார். பாதகாதிபதி மறைவு இல்லாம வலுத்து சுக்கிரனை பாதகஸ்தானமான 2 கேட்டகரியை பாக்குறதுனால, சுக்கிரனை பாக்குறதுனால மனைவியால பாதகம் வந்ததுன்னு எடுத்துக்கலாமா சார்? எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது பாதகாதிபதினா இவருக்கு யாரு? இது சனி தான் பாதகாதிபதி. பாதகாதிபதி சுக்கிரனை பாக்குறாரு. நீங்க சந்திராவபுலி மேடம் சொன்னதுக்கு வேற கலர் ட்ரெஸ் போட்டு கொண்டு வர்றீங்க. சொல்லுங்க. இல்ல அந்த டவுட் தான் இருந்தது. பாதகாதிபதி வந்து மறைவு இல்லாம வீடு கொடுத்தவன் ஆச்சு. உண்மை சார், எடுத்துக்கலாம். மனைவியால பாதகம் எடுத்துக்கலாமா சார்? எடுத்துக்கலாம் சார், கண்டிப்பா எடுத்துக்கலாம். மனைவியால பாதகம்னு எடுத்துக்கலாம். சுக்கிரனை சனி பாக்குறதுங்கிறது ஒரு காரணத்தை வச்சு கொண்டு போகலாம். பாதகாதிபதிங்கிற கான்செப்ட்ல சொல்றீங்க. கரெக்ட் சார், கரெக்ட் தான். அது ஒண்ணுதான் டவுட்டா இருக்கு. தேங்க்யூ சார். ஓகே ஓகே சார், ஓகே சார். சார் வணக்கம் சார், முருகன் சார். சொல்லுங்க சார். சார் கன்னி லக்னத்திற்கு 2ல ராகு வந்து குருவோட சாரம் வாங்கி தசை நடத்துதுங்க சார். இல்லப்பா, கொஸ்டின் வந்து பர்சனல் கொஸ்டின் விட்டுருங்க. இல்லைங்க சார், இதுவும் ராகு 2ல இருந்து தசை நடத்துறதுனால அதுதான் கேட்குறேங்க சார். இல்ல அததான், ஒரு ஜாதகத்தை கொடுத்து அதுக்கு பலன் சொல்றதுங்கிறது வேண்டாம். அப்படி போனோம்னாக்க நிறைய பேர்த்துக்கு பதில் சொல்ற மாதிரி ஆயிரும், அது தப்பா போகும். நான் சொல்றேன் இருங்க. 2ஆம் இடத்துல ராகு நின்று தசை நடத்தினா அதனால பாதகம் வர்றதும் உண்டு, கோடீஸ்வரன் ஆகிறது, அமைதியா குடும்பம் போறதுங்கிறதும் உண்டு. ரெண்டுமே இருக்கு. இதுக்கு வந்து நம்ம ராகுவை கரெக்டா வேலிடேட் பண்ணோம்னா கிளீனா கிடைச்சு போயிடும். ராகுவை எப்படி பல்ஸ் பிடிக்கிறதுங்கிறத நிறைய வீடியோ போட்டிருக்கோமேப்பா, நீங்க பாருங்களேன். எஸ் சார், பார்த்துருக்கேங்க சார். இது அக்காவுக்கு அவங்க அதான் தெரியுது, நீங்க ஆரம்பிக்கலையே எனக்கு புரிஞ்சிருச்சு. அதனாலதான் நான் சொல்றேன் பர்சனல் ஜாதகம் வேண்டாம். சரி சரிங்க சார். சார் அப்புறம் சனியும் சூரியனும் சேர்ந்து தசை நடத்துதுன்னு வைங்களேங்க சார். இப்போ அது ராகு வந்து அப்ப ராகு வந்து சூரியனோட வீட்டுல இருக்கு, அது 2 6 8 இருக்குது அப்படின்னா சூரியனோட புத்தியும் அது மாதிரி பண்ணுமாங்க சார்? இல்ல, உங்க கேள்வி வந்து திருப்பி திருப்பி ஜாதகத்தை சுத்தி வர்றீங்க, ஒரு பர்டிகுலர் ஜாதகத்தை சுத்தி வர்றீங்க. இல்லைங்க சார், இது ஜாதகம் இல்லைங்க சார். அதாவது நான் அதாவது ராகுவோட சாரம் வாங்கினா அந்த கிரகம் வந்து ராகுவோட வீட்டுல இருக்கும்போது இந்த தசையும் இந்த தசை நடத்துறோட கிரகம் சேர்ந்து இருக்கும்போது எப்படி தசை நடத்தும்ன்றதுங்க சார். நிஜமாலுமே எனக்கு புரியல ராசா, நான் கோச்சுக்கிறேன். நிஜமாலுமே புரியல. ஒரு கிரகம் தசை நடத்துது சார், அதே கருத்தை கேளுங்க சார். ஒரு கிரகம் தசை நடத்தும் போது அந்த கிரகத்தோட கூட இருக்கிற கிரகம் வந்து ராகுவோட வீட்டுல இருக்குதுன்னு வைங்களேன், அப்ப எப்படிங்க சார்? ராகுவோட வீடே கிடையாது. இல்லைங்க சார், அந்த கூட இருக்கிற கிரகம் வந்து ராகு கிரகத்தோட வீட்டுல ராகு இருக்குது, அது 6 8 12ல போகும்போது எப்படி இருக்குங்க சார்? சார் ஏதாவது புரிஞ்சா சொல்லுங்க சார், யாராவது ஒருத்தர். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாங்க சார். அவர் கேக்குறது முருகன் சார், முருகன் சார் சொல்லுங்க. நீங்க கேள்வி எல்லாம் கரெக்டா தான் கேட்க ட்ரை பண்றீங்க, ஆனா எனக்கு கிளாரிட்டி வரல. அதனால ரெண்டாவது அது ஒரு பர்டிகுலர் ஜாதகத்தை பேசினா இப்படிதான் போகும். அதனால விடுங்க. 2 கிரகம் சேர்ந்து தசை நடத்துது, அது ஒண்ணு ராகுவோட சேர்ந்துருக்கு, அல்லது அதனை சாரம் கொடுத்தேன் வீடு கொடுத்தேன் ராகுவோட இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அது என்ன செய்யும் அப்படின்னு கேக்குறீங்க, அப்படித்தானே? ஆமாங்க சார். ரைட். 6 8 12 இருக்குங்க சார். அதே மாதிரி வர்றா மறுபடியும் ராகுக்கு வீடு கொடுத்தவர் 6 8 12ல மறைஞ்சிருக்காரு அப்படிங்கிறாரு நினைக்கிறேன். இல்லம்மா, இது நம்ம ஆராய்ச்சி நீ கண்டுபிடிக்க முடியாது கொஸ்டின். சரி சார், நிச்சயமா நல்லது நடக்கும்னு எடுத்துக்கோங்க சார், அப்படிதான் எனக்கு தோணுது. இல்லாட்டி அந்த ஜாதகத்தை நம்ம இதுல குரூப்ல போட்டு விடுங்க.
சார் குரூப்ல கவுன்சில் கொண்டு வாட்ஸ்அப் குரூப் சார் வாட்ஸ்அப் குரூப்ல என்ன ஆட் பண்ணலங்க சார். ஆட் பண்ணலையா? இது மிக முக்கியமான கொஸ்டின் ஆச்சே. லிங்க் யார்கிட்ட இருக்கு? நம்ம இவர்கிட்ட சத்யகணேசன் உங்கள்கிட்ட லிங்க் இருக்கா? வாட்ஸ்அப் லிங்க் எதோட லிங்க் சார்? சிஆர் சார் இதுலப்பா இந்த மெம்பர்ஸுக்கான லிங்க். ஆமா உங்கள்கிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையோ? இருக்கு சார், இருக்கு இருக்கு இருக்கு. இருந்தா அவருக்கு சாருக்கு அனுப்பிச்சு விடுங்க. முருகன் சார் உங்க நம்பர் கொடுங்க சார். நான் மெசேஜ் பண்ணி விடுறேங்க சார். யாருக்கு? எனக்கு பண்றீங்களா? என் நம்பர் இருக்கு சார், என்னோட நம்பர். சத்யகணேசன் சார் நம்பர் இருக்கா உங்ககிட்ட? யார் நம்பரும் இல்லைங்க சார். அப்ப இதுல மெசேஜ்ல போடுங்க. எஸ் சார். முருகன் சார் எங்க இருந்து பேசுறீங்க நீங்க? விழுப்புரத்துல இருக்குங்க சார். சரி சரி சரி. சக்தி அந்த நம்பரை முதல் எடுங்க, இந்த வரேன். ஓகே சார், என்னோட நம்பர் நான் மெசேஜ்ல போறேன், நோட் பண்ணி. எஸ் சார். அடுத்தது இப்போதைக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்கு. அது முடிச்சோன்னே நம்ம இந்த ப்ரோக்ராம் நிறைவாகுது. கணேசனா, ஹலோ கணேசனா, அந்த ஐயாவது இந்த கந்தர் அனுபூதி எல்லாம் வருது இல்லைங்க, அது எதுல வருதுங்கிறது தெரியல. அது நம்ம குரூப் லிங்க்ல வருங்களா இல்ல எப்படி? அது தமிழ் சேனல், தனி சேனலுங்க, சிடிசி. சரி சரி சரிங்க. அதுக்கு சேனல் ஒன்று இருக்கு சார், அதுல வந்துருங்க சார். ரைட்டு சார், எல்லாரும் பேசியாச்சுல்ல? யோகேஸ்வர லிங்கம் பேசிட்டீங்களா? ஒரே ஒரு கேள்வி இருக்கு சார். ஒரே ஒருத்தர் சிவசுப்பு. யாரு சார்? சிவா சுப்பா. வாங்க சார். வணக்கம் சார். வாங்க சார். சார், இப்ப இவர் இந்த ஜாதகம் சொன்னீங்க, இவருடைய கர்மா இது எதனால சார் இப்படி ஒரு பெரிய இது நடக்குது? இவருடைய கர்மா எப்படி சார் இருந்திருக்கும் போன ஜென்மத்துல, இப்போ இப்படி நடந்ததுக்கு ரீசன் அதை தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு எவ்வளவு பெரிய ரீல் வேணாலும் ஓட்டலாம். ஏன்னா போன பிறப்புடைய கர்மா அவருக்கும் தெரியாது, நம்மளுக்கும் தெரியாது. சார் நீங்க ஜோசியத்தை கடந்து யோசிங்க சார். இருங்க இப்ப பாருங்க, இருங்க வரேன். ஒரு விஷயத்த வேணா ட்ரை பண்ணலாம். நீங்க சொன்னதுனால பின் பண்ணிடுவோமா? எல்லாம் ஸ்பாட்லைட்ல இருக்கா? இது ரைட்டு. நான் ஸ்கிரீன்ல இருக்கேன் நினைச்சிட்டு இருக்கேன். அதாவது இந்த லக்னத்துக்கு 5ஆம் இடத்ததிபதி உச்சமா சார்? ஆமா. 9ஆம் இடத்ததிபதி தனிச்ச குருவா பாதகஸ்தானம் ஏறிடுறாரு. லக்னாதிபதி சனி செவ்வாய் சேர்க்கையாகி அப்புறம் நிவர்த்தி ஆகிறாரு. ஸோ லக்னாதிபதி கொஞ்சம் கெட்டிருக்காரு, 9ஆம் பாவாதிபதி ரொம்ப கெட்டிருக்காரு, 5ஆம் இடத்ததிபதி கெடாம இருக்காரு. இதுதான் சார் மேட்ரு இவருடைய கர்மாவில். அதாவது 1, 5, 9 நல்லா இருக்கணும்னு சொல்லுவேன் இல்லையா? அதுல அடி வாங்கியிருக்கு. ஸோ இவருடைய கர்மா இருக்கு சார், இல்லாம வேலை நடக்காதுல்ல, நெருப்பு இல்லாம புகையாதுல்ல சார். ஓகே, தேங்க்யூ சார். ரெண்டாவது இதுக்கு மேக்கப் பண்ணி பேசுறதுங்கிறது போன பிறப்பில் நீ இந்த மாதிரி பண்ணதுனால் இந்த பிறப்பில் அந்த மாதிரி ஆகிவிட்டது அப்படின்னு பேசிட்டே போகலாம். அது அந்த அளவுக்கு சரியா வராது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். என்ன காரணம்னா, சப்தரிசி நாடின்னு ஒரு புக் இருக்கு. அந்த புக்ல எப்படி போட்டிருக்கான்னா, போன பிறப்பில் ஒருவருக்கு மகளுக்கு கல்யாணம் செய்வதற்கு மாங்கல்யத்திற்கு தங்கம் தருகிறேன் என்று சொல்லி அதை இல்லை என்று கடைசியில் சொன்னதால் அவர் விட்ட சாபம் அப்படின்னு சொல்லி அவர் என்னென்ன சாபம் விட்டாருன்னு அவன் பாருங்க தெளிவா சாபம் விட்டுருக்கான்னு பேசுறா. இது பூரா பாடல்லையே வருது சார் சப்தரிஷி நாடியில. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் முனிவர்கள் சொல்லலாம், நம்ம எப்படி சொல்றது? நம்ம சொன்னோம்னா அதை வெரிஃபை பண்றதுக்கு என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை, எதை வேணாலும் சொல்லிட்டு போயிடலாம். ஓகே சார். இப்போ அதாவது டவுட் கேட்கறது எல்லாத்தையுமே அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். அதனால இன்னைக்கு எல்லாருடைய கொஸ்டினுக்கும் பதில் சொல்லியாச்சு. கர்மா இல்லாமல் இப்பிறவியே இல்லை, அது என்னமோ உண்மைதான். மீண்டும் நம்ம சார் சாஃப்ட்வேர் கிடைக்கலையா உங்களுக்கு? இல்லை சார், ஆக்சுவலி நான் அந்த சாஃப்ட்வேரை எடுக்கிறதுக்கு உங்களை கூப்பிடுறதுக்கு எனக்கு டைம் இல்லாமல் அப்படி போய்கிட்டு இருந்தது. அதனால தான் இதில் வச்சிருக்கேன். இது அஸ்ட்ரோவிஷனுடைய புது வெர்ஷன் சார். இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா? அதாவது 5 வருஷத்துக்கு பணம் வாங்கியிருக்கான்ட்ட 5 வருஷம் கழிச்சு மாதம் மாதம் ரினியூவல் பண்ணிக்கங்கன்ட்டாங்க. அப்படி கொண்டு வந்துட்டாங்க. ஆன்லைன் சாஃப்ட்வேர், இது ஆஃப்லைன் கிடையாது. ஆனால் என்ன, ஒரு பாகினான் சாஃப்ட்வேர் கொஞ்சம் டல்லா இருக்கிறதுன்னு சின்ன எழுத்தா தெரியுது. அவர்கிட்ட ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கேன் நான், கொஞ்சம் போல்டா போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு. அது வந்துருச்சுன்னா அதே வச்சுக்கலாம் சார். இதை பாஸ் பண்ணி வைக்கலாம். இருந்தாலும் இது ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்காக அப்படி வச்சிருக்கு சார். இது ஆஃப்லைன் சாஃப்ட்வேர் தான். இது ஆஃப்லைனு.
ஆஃப்லைனு நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் ஃப்ரெண்டு டெஸ்க்டாப்ல போட்டு வச்சுக்கலாம். Hi sir, I have sent a mail to you for a software designed for you. ஓ யார் சார்? மாரிஸ் பிரபுவா? ஆமா சார், உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்பிச்சிருக்கேன், நீங்க பாருங்க சார் எப்படி இருக்குன்னு. எப்போ அனுப்புனதுங்க? அது ஒரு 3 வீக்ஸ் இருக்கும் சார். போச்சுரா, 3 வீக்ஸ்னா தாண்டி வந்திருக்குமே. ரத்னவேல் தான் எல்லாம் செக் பண்ணுவாப்ல. எனக்கு அதை ஒரு தடவை ஃபார்வர்ட் பண்றீங்களா? போட்டு விட்டுருந்தாங்க, உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன்னு. ஃபார்வர்ட் பண்ணிருக்கீங்களா? ஆமா, உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன்னு அவங்க எனக்கு ரிப்ளை போட்டு விட்டுருந்தாங்க. நான் அந்த நம்ம அந்த நம்பர் இருக்கு இல்லைங்களா, அந்த இதுக்கு தான் அனுப்பிச்சு விட்டேன். ரைட். நான் அதை என்னன்னு செக் பண்றேன் சார். எனக்கு இன்னொரு தடவை கூட அந்த லிங்க் அனுப்பிச்சு விடுங்க, மெயில போட்டு விடுங்க. நான் இப்போ மொபைல்ல செக் பண்ணிடுறேன் சார். ஓகே சார். என்ன சாஃப்ட்வேர் அது? அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேரா? அஸ்ட்ராலஜி சார் இல்ல, நம்ம யூஸ் கேஸ்க்கு சிம்பிளா போதும் இல்லையா சார், அதுக்காக சிம்பிளா ஒன்று டிசைன் பண்ணேன். ஓகே. நம்ம ராசி நவம்பர் சார்ட்டு, தசா புத்தி, கிரகங்கள் இந்த டீடைல் மட்டும் கொஞ்சம் போல்டா காமிக்கிற மாதிரி. பரவாயில்லையே. ஆமா, அது சாஃப்ட்வேர் எதுல? வேற சாஃப்ட்வேர்ல இருந்து எதுவும் எடுத்து பண்ணீங்களா இல்ல நீங்களே எழுதிட்டீங்களா? இல்ல சார், எல்லாமே நம்ம கோடு தான் சார். என்னங்க சொல்றீங்க சார்? ஈஸி தான் சார், பண்ணிடலாம். அப்படியே நம்ம நீங்க பாருங்க சார், நம்ம அதுக்கு அடுத்து வந்து கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எந்த மாதிரி மாடிஃபை பண்ணணும் அந்த மாதிரி. சூப்பர். நீங்க எங்க இருக்கீங்க? சென்னையா? சென்னை சார். சரி ரைட். நீங்க உங்க நம்பர் கொடுங்க, நான் இந்த இப்ப கூப்பிடுறேன். ஓகே சார். எதையும் கேட்டுக்கிருவோம், அதையும் பார்த்துருவோம். சொல்லுங்க. 81 24 32 38 25. ஓகே சார், நான் கூப்பிடுறேன். அப்புறம் தேங்க்யூ. மீட்டிங் முடிச்சுட்டு பேசுறேன். ஓகே சார். ஓகே சார். இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு சென்சிட்டிவ் டாபிக் எடுத்தோம். இந்த டாபிக் எடுக்கிறப்ப எனக்கு கொஞ்சம் யோசனையா இருந்தது. ஆனா நான் இதை ஏன் வந்து இப்ப லைவா கொண்டு போயிருக்கலாம், யூடியூப் லைவா கொண்டு போனோம்னா இது பெரிய விவாதத்துக்குரிய ஒரு பொருளாயிரும். நம்ம குரூப்ல எல்லாருமே மெச்சூருங்கிறதுனால அதை வந்து நம்ம எப்படி சப்ஜெக்டா அணுகுவோமோ அந்த மாதிரி அணுகுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு மெச்சூரிட்டி இருந்த நான் அப்படி நினைச்சதுனால இதை இங்க கொண்டுட்டு வந்தது. பட் இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம தாண்டி வரணும், கடந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பார்த்து வந்திருக்கிறோம். மீண்டும் நம்ம வந்து நாளைக்கு வந்து கந்தர் அனுபூதி போடுறதுனால ஒரு நாள் தள்ளி வைக்கலாமான்னு ஒரு யோசனை இருக்கு. பார்ப்போம், அது வசதியை பொறுத்து வச்சுக்கலாம். மீண்டும் அடுத்த ஆன்சர் ஃப்ரம் ஆஸ்ட்ரோ சென்னராஜ் சார் போட்டுருவோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து ஒரு சப்ஜெக்ட் போட்டு அப்புறம் போடலாம். சரிங்க சார். ஓகே சார். மீண்டும் நம்ம அடுத்த ஜூம் மீட்டிங்ல சந்திக்கலாம். நமது நண்பர்கள் ஆள் போல் தலைதலைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம். தேங்க்யூ சார். வாட்ஸ்அப்ல மெசேஜ். நன்றி ஐயா. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.